இந்த தலைப்பே வேப்பம்பு ரசத்தை குடிச்சு ஒரு மாதிரி முகஞ்சொலிக்கிற மாதிரி இருக்கு. சின்ன சின்ன பொய்கள் சுகமேன்னு ஒரு குரூப்பு, சுமையேன்னு ஒரு குரூப்பு. ஒரு புடவையை அணிந்து வந்து மனைவி கேட்டாங்கன்னு வைங்களேன், இந்த புடவை நல்லா இருக்கா, புடவையால உனக்கு அழகாமா, உன்னால புடவைக்கு அழகாமான்னே தெரியலையேன்னு ஒரு பொய்ய சொல்லும் போது ஒரு 1000 வாட்ஸ் பல்பு எரியும் பாருங்க சார். நான் கேட்கிறேன், இந்த பொய்யால அவங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க உண்மை அப்படின்றது அறுவை சிகிச்சை மாதிரி வலி இருக்கும், ஆனா அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். உங்க பொய் அப்படின்றது பெயின் கில்லர்னு சொல்லப்படுகிற வலி நிவாரண மாதிரி. அந்த நேரத்துக்கு நல்லா இருக்கும், ஆனா வாழ்க்கை முழுக்க வலி இருந்துகிட்டே இருக்கும். பொய் சொன்னா நீங்க அதை காப்பாற்றணும், உண்மை சொன்னா அது உங்களை காப்பாற்றும். கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு, அவரைக்கு பூ அழகு, அவருக்கு நான் அழகு. அப்படி வாழணும். எங்க ஊர்ல ஒருத்தர், நீங்க எல்லாம் மரத்தை எப்படி வளர்ப்பீங்க? தண்ணி ஊத்தி வளர்ப்போம், நீர் ஊத்தி வளர்ப்பீங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் பீர் ஊத்தி வளர்த்தார். ஏன்டா பீர் ஊத்திட்டு இருக்கேன்னு கேட்டேன். ரொம்ப வெக்கையா இருக்கு, மரம் ஆட மாட்டேங்குது, பீர் ஊத்துனா ஆடுமில்ல அப்படின்றாரு. நதிகளுக்கெல்லாம் வளைவு நெளிவாக பாதைகள் இருக்கிறது, அதனாலதான் நதி ஓடுது. அதே மாதிரி பொய்யெல்லாம் நெளிவு சுழிவா சொன்னாதான் வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். நதியெல்லாம் வளைஞ்சு நெளிஞ்சு ஓடினதுனால தான் இன்னைக்கு வறண்டு கிடக்கு. முன்னாள் ஜனாதிபதி வெங்கட்ராம ஐயா மயிலாப்பூர்ல ஓட்டு போட வந்தார். உள்ள போயிருக்காரு, இசட் பிரிவோட வந்திருக்காரு. உள்ள போய் வெங்கட்ராம ஓட்டு சீட்டை கொடுங்க அப்படின்னு இருக்காரு. அதிகாரி பார்த்துட்டு, ஐயா உங்க ஓட்டை போட்டாங்க ஐயா, நான் தான் இந்தியாவுடைய முதல் குடிமகன், முதல் ஓட்டையே உங்க ஓட்டு தான் போட்டுருக்கேன் அப்படின்னா. பொய்ன்னு சொன்னாலே அது சின்னது கிடையாது, அது பெருசுதான். மாடு பால் கொடுக்குதுன்னு மாட்டினுடைய மடியில் தினமும் பால் கறக்கக்கூடிய நமக்கு அது சுகமா இருக்கலாம், ஆனா அந்த மடியில் ஏற்படுகின்ற வலி அந்த மாட்டிற்கு சுமை என்பதை மறக்காது. நடுவர் அவர்கள் 3 வருஷமா ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணேன். திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு போன் பண்ணிச்சு, உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்க வேணாம், நான் உன்னை கல்யாணம் பண்ணா நமக்கு பிறக்க போற பிள்ளைக்கு இன்சியலா தான் வைக்க முடியும், அதுவே நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் பேரையே பிள்ளைக்கு வைப்பண்ணுச்சு. எல்லா அரசியல் தலைவர்களுடைய வீட்டுல இருந்தும் பொன்னும் பொருளும் வைரமும் வைடூரியமும் எடுக்கின்ற பொழுது ஒரே ஒரு அரசியல் தலைவருடைய வீட்டில் இருந்து மட்டும் 100 புத்தகங்களைத்தான் கைப்பற்றினார்கள் என்று சொன்னால் இந்த உலகில் நல்ல கண்களை உடைய எல்லோருக்கும் தெரியும் அந்த நல்ல கண்ணு. செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கனில் அது எனக்கும் தானே என்று பாரதிக்கு தன்னை தாசனாக்கிய பாரதிதாசனின் வைர வரிகளுக்கு வணக்கம் சொல்லி நம்முடைய நித்திரையை தொலைத்து சித்திரையை வரவேற்போம். இந்த சித்திரைக்கு என்ன சிறப்பு? பராபவ ஆண்டு. பராபவ ஆண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்தவங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல், பிரபி உபகாரம் இல்லாமல் உதவி செய்யணும்னு அர்த்தம். இன்றைய நாளின் தொடக்கத்தை தமிழர்கள் எப்படி கொண்டாடினார்கள் தெரியுமா? முதல் நாள் நள்ளிரவே ஒரு தட்டில் முக்கணி மா படா வாழை என்று வைத்து ஒரு வெற்றிலை பாக்கு, ஒரு எலுமிச்சம்பழம், சொர்ணம் வைக்கணும். நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ரூபா நோட்டு 100 50 இல்லை சில்லறை நாணயம் கூட வைக்கலாம். இதுக்கு மத்தியில் முகம்பாக்கும் கண்ணாடியும் வச்சுட்டு, இந்த சித்திரை நன்னாளில் கதிரவன் உதித்தவுடன் காலையில் கண் பிடிப்பது இந்த தட்டில் தான். இந்த முக்கணி சரி, சொர்ணம் சரி, நாணயம் சரி, அது ஏன் சார் கண்ணாடி? கண்ணாடியில் முகம் பார்த்தா என்ன தெரியும்? நம்முடைய முகம் தெரியும். உனக்குள்ளே ஒரு இறைவன் இருக்கிறான், அதை தினசரி பார்த்து இந்த ஆண்டை தொடங்கு என்பதனால்தான் கண்ணாடியில் முகம் பார்த்தான். இப்படி இந்த பண்டிகையின் சிறப்பை கொண்டாடக்கூடிய இந்த நல்ல நாளில் டிநகர் ரத்தினா ஃபேன் ஹவுஸ் வழங்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பு பட்டி மண்டபத்திற்கு உங்களை தொலைக்காட்சி முன்பு அமர்ந்து ரசித்து கேட்கும்படி ஜெயா தொலைக்காட்சியினுடைய நிர்வாகம், தொழில்நுட்ப கலைஞர்கள், தயாரிப்பாளர் சார்பாக இருகரம் கைத்தட்டி உங்களை அன்போடு வேண்டுகிறோம். சின்ன சின்ன பொய்கள் சுகமா சுமையா? இந்த தலைப்பே ஏதோ மாங்காய் பச்சடி சாப்பிட்ட மாதிரி இருக்கு, வேப்பம்பு ரசத்தை குடிச்சு ஒரு மாதிரி முகஞ்சொலிக்கிற மாதிரி இருக்கு. சின்ன சின்ன பொய்கள் சுகமேன்னு ஒரு குரூப்பு, சுமையேன்னு ஒரு குரூப்பு. என் பொண்ணு வக்கீலுக்கு படிக்கிறா, ஆனால் அவளுக்கு பிடிச்சது எப்போன்னா வள்ளலார் பக்தர். அவள் காலைல இன்னைக்கு ஒரு அருமையான பாட்டு சொன்னா, ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். அடுத்த வரி தான் பிரம்மாண்டமாக இருந்தது.
உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். உடனே திருவருப்பா திரட்டு வள்ளலாருடைய புத்தகத்தை படித்து பார்த்தேன். ஆகா, இது தலைப்புக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்க. உள்ள ஒன்று வச்சு புறம் ஒன்று பேசுகிறவனுடைய உறவே வேண்டான்னு சொல்கிறாங்களே, அப்போ பொய் பேசினா போஜனம் கிடைக்காதுன்னு முடிவு பண்ணி டேபிளில் உட்காந்தேன். எப்போதுமே அறிவுக்கு விருந்து எதிலடா இருக்குன்னா, அறிவுக்கு விருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு மருந்து புலவன் திருவள்ளுவன் தந்த திருக்குறள் தான். இந்த வள்ளுவனை புரட்டி பார்த்தேன், இவர் ஏதாவது இந்த தலைப்புக்கு சொல்லியிருக்காரான்னா. இந்த 292வது குறளில் ஏன் குறளை சொல்கிறேன்னா, இந்த சித்திரையில் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு குறளாவது நம்ம படிக்கணும். நீங்கள் ஆக்ஸ்ஃபோர்டில் படிங்க, இல்லை அற்புதமான ஐஏஎஸ் அகாடமியில் படிங்க, இல்லை பிஸ்னஸ் ஸ்கூலில் MBA படிங்க. ஆனால் டெய்லி எல்லாரும் படிக்க வேண்டியது திருக்குறள். இந்த திருக்குறளில் 292வது குறள் அருமையாக சொன்னா, பொய்மையும் வாய்மை இடைத்து புரை தீர்த்த நன்மை பயக்கும் எனின். நீ பொய் சொல்லலாம், தப்பு இல்லை. பிறருக்கு நன்மை பயக்குன்னா, பிறருடைய மனசு புண்படாமல் இருந்ததுன்னா, ஆகா, அப்போ பொய் சொல்றது தப்பு இல்லைன்னு வள்ளுவரே சொல்லிட்டாரே, இதுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாமான்னு. நல்லா சொல்லு. புறம் தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால்னா. உன் உடம்பு சுத்தமாக இருக்கணும்னா தண்ணி பயன்படுத்து, உள்ள சுத்தமாக இருக்கணும்னா வாய்மை பயன்படுத்து. முடிச்சுட்டாரு. அப்போ எனக்கு வள்ளலாரை படிக்கிறதா வள்ளுவரை படிக்கிறதான்னு சந்தேகம் வந்துருச்சு. அப்போ வடிவேல் பாணிலாம் அடித்து பார்த்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். வள்ளலாரா வள்ளுவரா, இது நம்மளா முடிவெடுக்கக்கூடாது. 6 அறிஞர் பெருமக்களை கூப்பிட்டு சுகமா சுமையா அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்து ஒரு விவாதித்து ஒரு அறுசுவையை படைக்கலான்னு முடிவு பண்ணேன். பொய் சொல்கிறது தப்பா? நான் சொல்லலையா, சொல்லியிருக்கேன். என் அம்மாவே சொல்லி கொடுத்துருக்கா. எப்படின்னு கேட்குறீங்களா? அந்த ஸ்லேட்டை எடுத்து ஒரு குச்சியை எடுத்து 2 புள்ளி வச்சு கோலம் போட்டேன். உடனே எங்கள் அம்மா தெருவே சொல்லி, என் பிள்ளை எப்படி ஓவியம் வரைஞ்சிருக்கான் பாரு, ரவிவர்மா தோத்து போயிட்டான்னா. அது பொய் தான், ஆனால் என்னைய மகிழ்ச்சிப்படுத்துகிறா. ஒன்றும் வேண்டாம். ரவிக்குமார் 3 நாளைக்கு முன்னாடி போன இதையை சொன்னார், அசந்துட்டேன். உடம்பு முடியலன்னு டாக்டர்கிட்ட போயிருக்காரு. டாக்டரை விட மருத்துவமனையில் நம்ம மறக்காமல் நன்றி சொல்ல வேண்டியது யார் தெரியுமா? ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் உருவமாக இருக்கக்கூடிய செவிலி பெண்கள். வாங்க சார் கிட்டக்க, உங்கள் பட்டிமன்றம் பார்த்தேன், வலிக்காது வலிக்காது வலிக்காதுன்னு சொல்லிக்கிட்டே ஊசி போடுறா. ஊசி போட்டால் வலிக்கும், ஆனால் அந்த வலியை வலிக்காதுன்னு பொய் சொன்னாதான் இவருடைய உடம்பு வலி போகும்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. இது எல்லாமே பொய் தான், ஒன்றும் இல்லை. ஆஃபீஸு தமிழ் நெஞ்சம் சொன்னதான் நினைவுக்கு வருது. அவங்க ஆஃபீஸில் ஒரு ஆள் லேட்டாகவே வருவாராம். மேனேஜர் லேடி, இன்னைக்கு பிடிச்சிடணும்னா அந்த ஏன் லேட்டுன்னாராம். மேடம் லேட்டு இருக்கட்டும் மேடம், இந்த காட்டன் சேரீ, இந்த ஸ்மார்ட் வாட்ச், இந்த நெக்லஸில் நயன்தாரா தோற்று போயிடுவா மேடம், அவ்வளோ அழகாக இருக்கீங்கன்னு ஒன்று. இஸ் இட் அப்படின்னுச்சா அந்த அம்மா. ஏன், என் ஹஸ்பண்டும் காலைல நான் ஆஃபீஸ் கிளம்பும்போது இதே தாங்க சொன்னாப்புல, நீங்களும் அப்படியே சொல்கிறீங்க, நாளைக்கும் லேட்டாக வாங்கன்னுச்சான். அதாவது இந்த ஆளாவது 11:30க்கு தான் ஏமாற்றிருக்கான், அந்த ஆளுக்கு 8:30க்கே அந்த அம்மாவை ஏமாற்றி ஆஃபீஸ் அமைச்சிருக்கான். வாழ்க்கையில் நிறைய பொய்கள். ஒன்றும் இல்லை சார், இன்றைக்கி பேப்பரை படிக்கிறோம், ஐஜி கேட்பார் எஸ்பிகிட்ட சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு, பிரமாதம் இருக்கும்பா. எஸ்பி இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்பாரு, சூப்பராக இருக்குது சார் எங்கள் ஏரியாம்பா. ஆனால் பத்திரிக்கையில் தலைப்புச் செய்தி 8 கற்பழிப்பு, 9 கொலை, 4 வழிப்பறிப்பு. எப்படி தான் நடக்குது? இந்த பொய் எப்போ சுகமாக மாறுதுன்னு கேட்டால், சின்ன வயசில் 6ஆம் கிளாஸில் நான் ஒரு பேச்சு போட்டியில் தத்து புத்துன்னு பேசினேன். ஆனால் என் தமிழ்வாதியார் சொன்னார், என்னம்மா உரை வீச்சு பண்ணான். அவர் கொடுத்த அந்த உற்சாகமும் என் நண்பர்கள் கொடுத்த பாராட்டும் தான் இன்றைக்கு என்னை நடுவராக்கி இருக்கிறது. அப்போ வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை சொன்னால் ஏதோ ஒரு மனம் மலருது. நாம் மலர்றதை பார்க்குறோம். மனம் மலர்வதற்கு பொய் அவசியம்னு தம்பி சொன்னார். அந்த பொய் நமக்கு சுகமா சுமையா அப்படின்னு 6 பேர் சொல்ல வந்திருக்காங்க. சுகமே அப்படிங்கிற அணிக்கு தலைமை தாங்கி அதை வழிநடத்துவதற்கு சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் கனவு கண்ட நல்லாசிரியர் ரவிக்குமார் வந்திருக்கார். அடுத்து நாளெல்லாம் நல்ல தமிழில் சரஸ்வதி துணை கொண்டு காலில் சலங்கை கட்டி ஆடுவதைப் போல தன் நாவில் தமிழ் சலங்கை கட்டி ஆடக்கூடிய என்னுடைய அன்பு தங்கை நாகர்கோவில் மலர்விழி வந்திருக்கிறார். அடுத்து இருக்கார் பாருங்க, மஞ்ச சொக்கா.
தமிழ் நெஞ்சர். தமிழ்நாட்டில் அவருக்குன்னு ஒரு ரசிகர் மன்றம், அவருக்குன்னு ஒரு இயக்கம், அவருக்குன்னு ஒரு கட்சி. என்ன கட்சின்னு பார்க்குறீங்களா? நகைச்சுவை கட்சி. அதற்கு நிரந்தர கதாநாயகன் அவர்தான். அந்த 3 பேருக்கும் ஒரு நிறைந்த பாராட்டு. இந்த பக்கம் இல்லை இல்லை, சுமையே அப்படின்னு பேசணும்னா அதுக்கு கொஞ்சம் பேப்பரில் வெயிட் வைக்கிற மாதிரி வெயிட் வேணும். வெயிட்டாக பேசுகிறதுக்கு யார் வேணும்? அட்வொகேட்டு தான் வேணும். என் அருமை தம்பி அருண்குமார் அவர்கள் எழுத்தண்ணி படித்தவர், சுமையே அப்படின்னு வழி நடத்த போகிறார். அடுத்து திருச்சி அன்னலக்ஷ்மி, 30 நாளில் 40 கூட்டம் தமிழ்நாட்டில் பேசுகிற ஒரே பெண்மணி அவங்க தான். அடுத்து கடலூர் காளிதாசை பற்றி ஒற்றை வார்த்தை தான். தான் பேசுகின்ற வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் பண்பின் சிகரமாக இருக்கக்கூடிய பட்டிமன்றவத்தின் தும்பி என் அன்பு தம்பி. இப்படி 6 பேரும் உங்களை அலங்கரிக்க இருக்கிறார்கள். சின்ன சின்ன பொய்கள் நமக்கு சுகமா சுமையா? சுகமே என்று முதலில் வலிமை சேர்க்க வருகின்றார் ரவிக்குமார். அகிலத்தை அழகாக்கும் ஜெயா தொலைக்காட்சியின் நேயர்கள் அத்துணை பேருக்கும் மனம் நிறைந்த தமிழ் புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து மகிழ்கிறேன். வளைவுகள் நதிகளுக்கு அழகு என்றால் சின்ன சின்ன பொய்கள் தான் வாழ்க்கைக்கு அழகு. நடுவர் அவர்களே, உண்மை சொன்னா யாராவது இன்னைக்கு நம்புறானா? முதல் கேள்வி. யாராவது உண்மை சொல்லிட்டா உடனே என்ன சொல்றான்? இவரு பெரிய ஹரிச்சந்திரன், இவர் ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்து வீடு. நடுவர் அவர்களே, பெரிய பெரிய பொய்களை சொல்லி யாருடைய மனதையும் காயப்படுத்துவதை விட சின்ன சின்ன பொய்களால் அடுத்தவர்களின் இதழ்களில் புன்னகையை கொண்டு வருவதைத்தான் நாங்கள் பேசுபொருளாக பேசுவோம். காந்தி அன்றைக்கு நாட்டிற்காக உழைத்தார், பொய் பேசவில்லை. இன்றைக்கு நாங்கள் காந்தி நோட்டிற்காக பேசிக்கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன பொய்கள் வாழ்க்கையில் தேவையாகத்தான் இருக்கின்றன. நடுவர் அவர்களே, வணிகமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் சின்ன சின்ன பொய்கள் அழகானவை. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு புடவையை அணிந்து வந்து மனைவி கேட்டாங்கன்னு வைங்களேன், இந்த புடவை நல்லா இருக்கா? புடவையால உனக்கு அழகாமா, உன்னால புடவைக்கு அழகாமான்னே தெரியலையேன்னு ஒரு பொய்ய சொல்லும் போது ஒரு 1000 வாட்ஸ் பல்பு எரியும் பாருங்க சார். நான் கேட்கிறேன், இந்த பொய்யால அவங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க யோசிச்சு பாருங்க. சாம்பாருன்னு வச்சு ஊத்துவாங்க, ஊத்திட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க, சாம்பார் எப்படிங்க இருக்கு? உண்மையிலுமே சொல்ற நடுவர் அவர்களே, நீதிமன்றத்துல வாக்குமூலம் கொடுப்பவன் கூட அப்படி நடுங்க மாட்டான். ஆனா இது எப்படி இருக்குன்னு மனைவி கேட்கும் போது, நடுவர் அவர்களே, இதெல்லாம் சாம்பாரான்னு கேட்க வந்த நானு, இதுவல்லவோ சாம்பார்னு மாத்திரம் பாத்தீங்களா? அந்த சின்ன பொய்ல தான். நீங்க என்ன சொன்னீங்க முன்னுரையில? பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்குமா? இப்படி சின்ன சின்ன பொய்களை சொல்லி பாருங்கள், வாழ்நாள் முழுவதும் சுவையான போஜனம் கிடைக்கும்ங்கிறது தான் எங்கள் அணியினுடைய வாதம். யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு காலத்துல ஒரு விசிறி வியாபாரி வந்தானா, மன்னர்கிட்ட போய் கேட்டானா, மன்னா இது மிகப்பெரிய அற்புதமான விசிறி, ஆனா இதுல என்ன சிறப்பு தெரியுமா? கிழியவே கிழியாது, உடையவே உடையாதுன்னு இருக்கான். அப்படியா? பல 100 பொன் கொடுத்து வாங்கிட்டான். 2வது நாளே கிழிஞ்சு போச்சு, விசிறி உடைஞ்சு போச்சு. கூப்பிட்றான் அந்த வியாபாரி, என்ன கிழியாதுன்னு சொன்ன, உடையாதுன்னு சொன்ன, எல்லாம் முடிஞ்சு போச்சு என்ன? அவன் சொன்னான், நீங்க உரிய முறையில பயன்படுத்தி இருந்தீங்கன்னா கிழிஞ்சிருக்காதுன்னா. உரிய முறைன்னா என்னடான்னு, விசிறியை எப்படி விசிறுனீங்கன்னா, இப்படி வச்சுட்டு விசிறுனேன்னு, இப்படி வச்சிருக்கணும், தலையை மட்டும் அசைச்சிருக்கணும், இப்படி வச்சுட்டு தலையை மட்டும். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரியான சின்ன சின்ன பொய்களால் எத்தனை வணிகங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்க. இல்லைன்னு நாம சொல்லிட முடியுமா? நடுவர் அவர்களே, பொய்கள் அப்படின்னு நாங்க சொல்லியிருக்காங்கல்ல, இன்னைக்கு நான் சொல்றேங்க, வகுப்பறையில மாணவன் தாமதமா வந்தா சொல்லுவான் பாருங்க கலர் கலரா பொய்கள். அதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் சார் தெரியும். ஏன்டா லேட்டு? 8 மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ்க்கு வரணும், 8:15 வந்திருக்கேன் ஏன்டான்னு கேட்டா, கனவுல அமெரிக்கா போன மாதிரி கனவு சார், ஃப்ளைட் லேட் அப்படின்னா அவனை அனுப்பிச்சு விட்டாச்சு. சரி, இதுக்கு மேல இவன்ட்ட கேட்க கூடாது. அடுத்த
8:30 மணிக்கு ஒருத்தன் வந்தான், நீ எங்கடா போனேன்ன. அவன் என்ன சார் சொன்னான்னா, அவன் என்ன சொன்னாங்கிறது இருக்கட்டும், நீ எங்கடா போனேன்ன. இல்ல சார் அவன் என்ன சொன்னான்னு தெரிஞ்சா அதுக்கேத்த மாதிரி நான் சொல்லுவேன்னா. அவன் கனவுல அமெரிக்காவுக்கு போன மாதிரி சொன்னான்டான்னு. சார் அவனை ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு வந்ததே நான் தான் சார். அடடே, ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு வந்ததே நான் தான் இவங்கெல்லாம் சார். உங்கள்கிட்ட படிச்ச உத்தமர்களா? ஆமா நடுவர்களே, இப்படிப்பட்ட உத்தமர்களுக்கு மத்தியில தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏன்டா உண்மை சொல்ல மாட்டியான்னு அவனை உத்து பார்த்தாவே கொலை முயற்சிங்கிறான் சார். அடே, நீங்க யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே, இன்றைக்கு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருப்பதே சின்ன சின்ன பொய்கள் தான் அப்படிங்கிறத தயவு செய்து மறந்துடாதீங்க. எதிரணியில் உட்கார்ந்துருக்காங்க அன்னலட்சுமி, தினமும் ஒரு செல்ஃபி எடுத்து போடுறாங்க, ஸ்டேட்டஸ் போடுறாங்க. நான் கேட்கிறேன், இவங்கள மட்டும் இல்ல, உலகத்துல செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடுற எல்லோரையும் நான் பார்த்து கேட்கிறேன், கொஞ்சமாவது ஃபில்டர் பண்ணாம அந்த செல்ஃபி போட்டோமா அப்படியே போடுறீங்களா? என்ன தெரியுங்களா, நம்மை கொஞ்சம் அழகாக்கி காட்ட வேண்டும் என நினைப்பது கூட ஒரு சின்ன பொய் தான் நடுவர் அவர்களே. வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, வடிவத்திற்கு மட்டுமல்ல, அடே. இந்த உலகத்தையே அழகாக்குவது சின்ன சின்ன பொய்களில் தான் இருக்கிறதுங்கிறத மறந்துடாதீங்க, தயவு செய்து மறந்துடாதீங்க. இன்னும் சொல்ல போனா நடுவர்களே, குடும்பத்துக்கு எடுத்துக்கங்க, அப்பா மகனுடைய உறவுங்க. ஒரு 3 வயது 4 வயது கிடக்கிற போது சின்ன பிள்ளையா இருக்கிறவனுக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுப்பார் அப்பா. அப்படி சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுக்கும் போது அப்பா பின்னாடி பிடிச்சுக்குவாரு, இடுப்பை வளைக்காதடா, ஹேண்டில் பாரை நேரா பிடி, ஓட்டு, அப்பா நீங்க பிடிச்சுக்குங்கப்பா, நான் பத்திரமா ஓட்டிக்கிறேன், அப்பா நான் பிடிச்சிருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவாரு. பையன் கொஞ்சம் தூரம் அப்படியே பெடல் அமுத்திட்டு போயிட்டே இருப்பான். கொஞ்ச நேரம் ஆயிருக்கும், அப்பா பிடிச்சிருக்கீங்களா? பிடிச்சிருக்கேன். சத்தம் மட்டும்தான் கேட்கும், பையன் திரும்ப மாட்டான். அப்பா பிடிச்சிருக்கீங்களா? பிடிச்சிருக்கேன். சத்தம் மட்டும்தான் கேட்கும், பையன் திரும்பி பார்க்க மாட்டான். ஏறக்குறைய ஒரு 500 அடி போயிருப்பாங்க. அப்பதான் திரும்பி பார்ப்பான், நல்லா வேகமா மிதிச்சு ஓட்ட ஆரம்பிச்சிருப்பான். அப்பா எந்த இடத்தில் தொடங்கினாரோ அந்த இடத்திலேயே நின்றுப்பாரு. ஆனா அப்பா பிடிச்சிட்டு தான் இருக்கேன்னு சொன்ன அந்த சின்ன பொய் ஒரு உற்சாகமான சைக்கிள் ஓட்டக்கூடிய கலையை அவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதுனா, இந்த சின்ன சின்ன பொய்களைத்தான் நடுவர் அவர்களே வாழ்க்கைக்கு சுகமானது என்று நாங்கள் பேசுவோம். வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டா, எல்லாரும் சொல்ற ஒரு அழகான பொய் என்ன தெரியுங்களா, நல்லா போயிட்டு இருக்கு சார். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தருக்குள்ளும் எத்தனையோ சங்கடங்கள் இருக்கும், ஒவ்வொருவருக்குள்ளும் எத்தனையோ சரிவுகள் இருக்கும், ஒவ்வொருக்குள்ளும் எத்தனையோ ஏமாற்றங்கள் இருக்கும். ஆனால் அத்தனையும் கடந்து ஒரே ஒரு புன்னகையில் உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் சிரிக்கட்டும்ங்கிற மாதிரி ஒரே ஒரு வார்த்தையில சார், நல்லா இருக்கு சார் வாழ்க்கை, நல்லா இருக்கு சார் வாழ்க்கை சொல்றேன் பாத்தீங்களா, அந்த ஒற்றை பொய் தான் நடுவர் அவர்களே வாழ்நாள் முழுமைக்குமான ஒரு சுகத்தை தருகிறது என்று சொன்னால் அது இல்லைன்னு அவங்க மறுக்க முடியுமா? இப்ப நான் கேட்கிறேன், இவங்க என்ன உண்மையினுடைய அடையாளங்களா இருக்காங்களா? வாழ்நாள் இவங்க பொய்யே சொன்னது இல்லையா? அவங்க வந்து சொல்லுவாங்க இவங்க பொய்யாவே பேசுறவங்க. அப்ப இவங்க யாரு? 3 பேரும் உண்மையினுடைய அடையாளங்களா? சின்ன சின்ன சொப்பு சாமான்களை வைத்து விளையாடுகிறாள் குழந்தை, சின்ன சின்ன சொப்பு சாமான்களை வைத்து விளையாடுகிறாள் குழந்தை. அதுல பாத்தீங்கன்னா வெட்டு சொப்புல எதுவுமே இருக்காது. அதில் தன்னுடைய விரலையே கரண்டையாக்கி தன் தகப்பனுடைய உள்ளங்கைக்குள் ஊற்றுவது போல பாவனை செய்து, அப்பா இந்த பாயாசம் நல்லா இருக்காப்பான்னு கேட்டபோது, இதுல எங்கம்மா பாயாசம் இருக்கு? இந்த உண்மை விளம்பிகள் அப்படித்தான் சொல்லும். இதுல எங்க பாயாசம் இருக்கு? ஒண்ணுமே இல்ல, வெட்டு சொப்பு அப்படின்னு சொல்லாம, அருமையா இருக்கு தங்கம், திராட்சை முந்திரி எல்லாம் போட்டு கமகமன்னு இருக்கு தங்கம்னு ஒரு தகப்பன் சொல்றான் பாருங்க, அது பொய் தான் நடுவர் அவர்களே. ஆனா என்ன தெரியுங்களா, பின்னாளில் தன் மகளும் சமையல் துறையிலே ஒரு நிபுணத்துவம் பெறுவதற்கான முதல் கல்லை அந்த தகப்பன் அந்த பொய்யிலே நட்டு வைக்கிறான் என்று சொன்னால், நீங்கள் பொய் என்பது ஏதோ தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக சொல்லப்படுகிற பொய்களுக்கு நாங்கள் வக்காலத்து வாங்கவில்லை நடுவர் அவர்களே. அடுத்தவர்களின் மகிழ்ச்சிக்காக சொல்லப்படுகிற பொய்களைத்தான் சின்ன சின்ன பொய்களாக நாங்கள் வரையறை செய்கிறோம். அடுத்தவர்களின் உயிரை காக்கக்கூடிய, உணர்வை காக்கக்கூடிய ஒற்றை வார்த்தை அது பொய்யாக இருந்தாலும் உண்மையை விட மேலானது என்று சொன்னால் அந்த மேலான பொய்தான் என்றைக்குமே வாழ்க்கையில் சுகம் தருவதாக இருக்கிறது. ஆகவே வாழ்க்கையை அலங்கரிக்க சின்ன சின்ன பொய்கள் எப்போதும் தேவை என்பதை விட அவ்வப்பொழுதேனும் தேவை. அதுதான் வாழ்க்கையை அழகாக்கும், சுமையாக இருக்கிற வாழ்க்கையை சுகமாக்கும் என்று சொல்லி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்குரிய தமிழ் ரசிக பெருமக்களே, நான் ஒவ்வொரு முறையும் சொல்வதுதான், இன்றைக்கு உறுதியாக சொல்கின்றேன். ஒரு சேரன் அவர்களுடைய ஆட்டோகிராஃப் படம் பார்த்தால் நமக்கு என்ன உணர்வு வருமோ, 1000 கோடி போட்டு எடுக்கக்கூடிய ஆட்டோகிராஃபை
எந்த செலவும் இல்லாமல் நான் கண்முன்னே நிறுத்தியவர் சகோதரர் ரவிக்குமார் அவர். அவருடைய பேச்சில் கம்பன் வந்தான், இலக்கியம் வந்தது, பிள்ளைகளின் சொப்புச் சாமானும் சைக்கிளும் வந்தது என்றால் ஒரு நினைவு நாடாக்களுக்குள் நம்மை மூழ்கடிக்கச் செய்தார். ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுக்கக்கூடியவரை பார்த்திருக்கிறோம். ஆனால் தமிழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்த அன்பு தம்பிக்கு மனம் நிறைந்த பாராட்டு. வாழ்க்கையில் உண்மை, நேர்மை, வாய்மை, தூய்மை, இதுவே நமக்கு வேண்டிய மை என்று பொய்கள் சுகமா சுமையா என்பதற்கு சுமையே என்று பேனாவில் மை போட்டு எழுதாமல் மெய் போட்டு எழுதிய பாரதியின் பரம்பரையில் தம்பி வருகிறார். சின்ன சின்ன பொய்கள் சுகமா சுமையா? இப்ப நடுவர்களே, சின்ன சின்ன பொய்கள் சுகம்னு பேசினார்ல எங்க அண்ணன் ரவிக்குமார். ஆமா, அவர் சொல்றது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த சிகப்பா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான், 7 நாள்ல சிகப்பழகு அப்படின்னு சொல்றாங்களே, இதெல்லாம் எவ்வளவு பெரிய பொய்யோ அதை போல எங்க அண்ணன் பேசுனது எல்லாமே முழு பூசணிக்காய சாப்பாட்டுல மறைச்சிட்டு போயிருக்கிறார். ஒரு நாளைக்கு எத்தனை பொய்கள் ஒரு மனுஷன் கிடக்கிறது? நான் சில விஷயங்கள்லாம் சொல்றேன், நல்லா அந்த சொன்னீங்க. பொய்கள்லாம் சுகமா சுமையா நீங்களே முடிவு பண்ணுங்க. டீ கடையில அதிகமா கேட்ட பொய், ஆ, இப்பதான் ஈவினிங் சூடா போட்டதுதான், இப்பதான் சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு வடை அப்படின்னு சொல்றது. மெடிக்கல் ஷாப் அதிகம் சொன்ன பொய், இது அதே கம்பெனி மாத்திரை தான், ஆனா இது வேற மாத்திரை, இது அதை விட ரொம்ப நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட்காரர்கள் அதிகமாக சொன்ன பொய், 10 அடி ஆழத்துல தண்ணி, சீக்கிரமே ஒரு ஐடி பார்க்கு ரிங் ரோடு இங்க வரப்போகுது. காய்கறி கடைக்காரர் அதிகமாக சொன்ன பொய், காலையில தான் ஃப்ரெஷ்ஷா வந்துச்சு. சேல்ஸ் ரெப் அதிகமா சொன்ன பொய், இந்த ஆஃபர் இன்னையோட முடிய போகுது சார். கண்டக்டர் அதிகமாக சொன்ன பொய், வண்டி எடுத்தா பாயிண்ட் டு பாயிண்ட் தான், நடுவுல எங்கமே நிப்பாட்ட மாட்டோம்னாரு. ஆவாய். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது பாயிண்ட் டு பாயிண்ட் கிடையாது, புளிய மரத்துக்கு புளிய மரம்ன்றது அப்பதான் தெரியும். ஸ்கூல் குழந்தைங்க அதிகமா சொன்ன பொய், அம்மா வயிறு வலிக்குது, தலை சுத்துது, உடம்பு ஜுரம் வர மாதிரி இருக்கு அப்படின்றது. நண்பர்கள் அதிகமாக சொன்ன பொய், நிச்சயமா சீக்கிரமே உனக்கு பார்ட்டி வைக்கிற மச்சான். ஆ, கணவன் மனைவி கிட்ட சொன்ன பொய், உன் சாப்பாடு இன்னைக்கு வேற லெவல். மனைவி கணவன்கிட்ட சொன்ன பொய், நான் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் அந்த விஷயத்த செய்யலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றது. அதே போல நீதிமன்றம் அதிகமாக கேட்ட பொய், சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற சபாஷ், எதுவும் இல்லை. சபாஷ். இத்தனை பொய்ய ஒரு மனுஷன் கடந்துட்டு வந்து சுகம்னு எப்படி உங்களால பேச முடியுது? நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? எங்க உண்மை அப்படின்றது அறுவை சிகிச்சை மாதிரி, வலி இருக்கும், ஆனா அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். உங்க பொய் அப்படின்றது பெயின் கில்லர்னு சொல்லப்படுகிற வலி நிவாரண மாதிரி, அந்த நேரத்துக்கு நல்லா இருக்கும், ஆனா வாழ்க்கை முழுக்க வலி இருந்துகிட்டே இருக்கும். உண்மை பேசுனீங்க அப்படின்னா அது ஒரு தடவை தான் சுளீர்னு அடிக்கும், ஆனா பொய் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்பெல்லாம் போர் அடிக்குதோ கூப்பிட்டு கூப்பிட்டு பலார்னு அடிக்கும் அப்படின்றது தான் உண்மை. பொய் சொன்னா நீங்க அதை காப்பாற்றணும், உண்மை சொன்னா அது உங்களை காப்பாற்றும். சபாஷ். இந்த திருமணம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம். அது பொய் சொல்லியா? அப்படி கிடையாது. 1000 தடவை பொய் சொல்லி கல்யாணம் பண்றேன்றதை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோன்றது தான் உண்மை. ஒரு பையனுக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க, பொண்ணு வீட்டில் கேட்டிருக்காங்க, பையன் எப்படி, பையனுக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா? பையன் வீட்டிலன்னு சொல்லியிருக்காங்க, பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, குடிக்க மாட்டாரு, தம் அடிக்க மாட்டாரு, எந்த போதை பழக்கமும் கிடையாது, ஒரே ஒரு சின்ன கெட்ட பழக்கம் மட்டும்தான் இருக்கு. என்ன கெட்ட பழக்கம்? என்ன அப்பப்போ பொய் சொல்லுவாரு அப்படின்னு இருக்காங்க. அதுலயே முடிஞ்சு போச்சு எல்லாமே. அப்படின்ற போது இன்றைய காலத்துல எங்களை மாதிரி பசங்க வாழ்க்கையில இன்ஸ்டாகிராம்னு யூஸ் பண்றோம் போன்ல, அதுலயே பெரிய பொய் இருக்குது. ஒரு பையன் என்ன பண்றான், சமீபத்துல உலகமே அழிய போகுதுன்னு ஒரு பொருளை கிளம்பின உடனே தான் ரொம்ப நாளா காதலிச்ச பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான், உலகமே அழிய போதான், நான் இவ்வளவு நாள் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், நான் இப்பயாவது உண்மையை சொல்லிடுறேன், நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறான். அதுக்கு அந்த பொண்ணோட ஐடியில இருந்து ரிப்ளை வந்திருக்கு, உலகமே அழிய போகுது, நான் இவ்வளவு நாள் உன்னை பேசிட்டு இருந்தேன், நான் இப்பயாவது ஒரு உண்மையை சொல்லிடுறேன், நீ இவ்வளவு நாள் பேசிட்டு இருக்கியே, நான் பொம்பளை புள்ளையே கிடையாது, ஆம்பளை பையன் அப்படின்ச்சான். ஆ, அது ஃபேக் ஐடி. இதுல எங்க மகிழ்ச்சி இருக்கு? இந்த சின்ன சின்ன பொய்கள் எப்படி சந்தோஷம்னு சொல்ல முடியும்? சார்லி சாப்ளின் அவர்கள் புகழினுடைய உச்சத்தில் இருந்த போது அவரை மாதிரியே யார் வேஷம் போட்டு நடிக்கிறாங்களோ அதுக்கு ஒரு போட்டி நடத்தினாங்களா அமெரிக்கால. அந்த போட்டியில உலகம் முழுக்க இருந்து கலந்துக்கிட்டாங்க. அதுல சார்லி சாப்ளின் என்ன பண்ணாரு, யாருக்கும் தெரியாம அவரே கலந்துக்கிட்டாரு அதுல. ஆனா அதுல சார்லி சாப்ளினுக்கு கிடைச்ச பரிசு 20வது பரிசு. உண்மையான சார்லி சாப்ளினுக்கு கிடைச்ச பரிசு 20வது பரிசு. யாரோ பொய்யா வேஷம் போட்ட 19 பேர் ஜெயிச்சுட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் வெற்றியாளர்களான்னு கேட்டா அது அந்த நேரத்துக்கான இதுவே ஒழிய ஒருபோதும் இந்த பொய் சொல்பவர்கள் சந்தோஷமாக இருக்கவே முடியாது அப்படின்றதுதான். அதை தாண்டி நிறைவா இப்படி வச்சு என் பேச்சை முடிக்கிறேன். ஐயா, நான் ஒரு வக்கீல், ஆரம்பத்தில் அட்வொகேட் ஆன ஒரு ஆஃபீஸ் போட்டேன். ஆஃபீஸ் போட்டோடனே ஃபோன் செட்டப்பு எல்லாம் டேபிள் அது இதுன்னு ஆஃபீஸ்க்கான புக்ஸ்ன்னு எல்லாம் வாங்கி வச்சேன். யாராவது வருவாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படின்னா திடீர்னு ஒருத்தர் என்ன பண்ணாரு, வந்தார் உள்ள.
சரி ஆடு ஒன்று மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அவர் உள்ள வரும்போது லைட்டாக முன்னாடி இந்த ஃபோனை எடுத்தேன், புது ஃபோன் எடுத்து பேசுகிற மாதிரி, சார் உங்கள் கேஸ் நடத்த முடியாது, நீங்கள் வந்து ஆல்ரெடி ஃபீஸ் கொடுக்க வேண்டியது பெண்டிங் இருக்குது, நான் உங்களுக்காக எவ்வளோ கேஸ் நான் ஜெயிச்சு கொடுத்துருக்கிறேன், நீங்கள் இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நான் பண்ண முடியும்னு எல்லாம் பேசிட்டு அவர் நம்புறாரான்னு பார்த்துட்டு நம்பிட்டான்ற மாதிரி நினச்சிட்டு அப்புறம் ஃபோனை வச்சுட்டு சொன்னேன், ஒரே பிரச்சனையாக இருக்குது சார் இந்த கேஸ்காரர்கிட்ட, நம்ம எல்லாம் அவருக்கு பண்ணி கொடுக்குறோம், நமக்கு ஒழுங்காக ஃபீஸ் கொடுக்க மாட்டாரு, சொல்லுங்கள் சார் இப்போ உங்களுக்கு என்ன கேஸ் அப்படின்றேன். நீ இவ்வளோ நாள் பேசிட்டு இருந்தீங்க லேண்ட்லைன் ஃபோன், அதுக்கு நான் கனெக்ஷன் கொடுக்க வந்தேன் அப்படின்னா. அன்னைக்கு பார்த்தேன் இனிமே வாழ்க்கையில பொய்யே சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இப்பெல்லாம் ஒரு கேஸ் வந்துச்சுன்னா முடிஞ்சா எடுக்கிறது, முடியாதுன்னா இது கேஸ் ஜெயிக்காதுன்னு சொல்லி அனுப்பிடுற அந்த உண்மைதான் என்னைக்குமே ஜெயிக்கும்ன்றதுதான் உண்மை. சர்ச்சில்கிட்ட கேட்டாங்களாம், ஒத்த மனுஷன் காந்தி, அந்த மனுஷன் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல கேட்டாங்களாம். அதுக்கு சர்ச்சில் சொன்னாரு, அந்த மனுஷன் கத்தி எடுத்திருந்தா நான் துப்பாக்கி எடுத்திருப்பேன், துப்பாக்கி எடுத்திருந்தா நான் பீரங்கி எடுத்திருப்பேன், பீரங்கி எடுத்திருந்தா நான் குண்டு மழையே பொழிந்திருப்பேன், ஆனால் அந்த மனிதன் எடுத்தது உண்மை அகிம்சை என்கின்ற ஆயுதம் அல்லவோ, இது இரண்டும் எதிர்க்க உலகத்துல வேற எதுவும் ஆயுதம் இருக்கா அப்படின்னு கேட்டாருன்னு சொன்னா, உண்மைக்கு எப்பொழுதுமே அவ்வளவு பெரிய பலம் இருக்கிறது. உங்கள் பொய் ஆடி காற்றில் பறந்து கூரையில் அமரும் குப்பை, எங்களுடைய உண்மை படிப்படியாக அமர்ந்து கோபுரத்தில் அமரக்கூடிய கும்பம் என்று தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய பொய் அஸ்திவாரம் இல்லாத வீடு, எங்களுடைய உண்மை வான் உயர்ந்து நிற்கக்கூடிய ராஜ கோபுரம் என்று தெரிவித்துக் கொண்டு, இது ஏப்ரல் மாசம் 4 பேரை பொய் சொல்லி ஏமாத்தி ஏப்ரல் ஃபூல்னு சொல்றதை விட 4 மரத்தை நட்டு வச்சு ஏப்ரல் கூல்னு சொல்லுங்க, நீங்களும் நல்லா இருக்கலாம் மற்றவங்க நல்லா இருக்கலாம் என்று தெரிவித்துக் கொண்டு, சின்ன சின்ன பொய்கள் ஒருபோதும் சுகம் கிடையாது, அது சுமையே என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பட்டிமண்டபத்தை தொடக்கத்திலிருந்து அங்கும் இங்கும் செல்லாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். என் தம்பி தொடங்கிய போது ரவிக்குமார் ஒரு பளிங்கு மாளிகையே பட்டிமண்டபத்தில் கட்டினார், பரவசப்பட்டோம். ஆனால் சில சமயங்களில் படித்த பொறியாளர் கட்டக்கூடிய பளிங்கு மாளிகைகளை விட சின்ன பிஞ்சு பிள்ளைகள் மணலில் வீடு சமைத்து அதில் சோழி பொறுக்கி வைக்கக்கூடியது ஈர இதயங்களின் ஈர்க்கும் என்பதைப் போல என் தம்பி பேசிய பிறகு இந்த தம்பியினுடைய பேச்சு சின்ன பிள்ளைகளின் ஈர மணல் வீடு எங்களை மகிழ்ச்சிப்படுத்தியதைப் போல. இந்த பொய்யில் எத்தனைன்னு பட்டியல் போட்டாரே, அதுக்கே ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு. அதாவது ஒரு மேடைக்கு எப்படி தயார் செய்து வர வேண்டும் என்பதற்கு அடுத்த தலைமுறையின் அடையாளம் அருண். அவர்களை தமிழ் சமூகம் பயன்படுத்த வேண்டும் என்று பட்டிமண்டபத்தில் ஒரு வாய்மை விண்ணப்பத்தை வைக்கிறேன். அடுத்து வருபவர் என் அன்பு தங்கை மலர்விழி. பொதுவாக இவர் பேச்சை கேட்டால் மாலையில் மலரும் மல்லிகை கூட காலையிலே மலரும், அதுதான் மலர்விழி. அது ஒரு அருமையான தலைப்பு. சின்ன சின்ன பொய்கள் சுமையா சுகமா, அவ்வளவுதானே. அதுல எதிரணியில எங்க தம்பி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் அருண். நாங்க என்ன பேச வந்திருக்கோம், சின்ன சின்ன பொய்கள். பெரிய பொய்கள் வேணா சுமையா இருக்கலாம், சின்ன சின்ன பொய்கள் சுகமாத்தான் இருக்கும் அப்படின்னு பேச வந்திருக்கோம். இப்போ நாம டீய வடிகட்டி குடிக்கிறோம், அதுபோல வார்த்தைய வடிகட்டுனா அதுதாங்க பொய், அதுதான் சின்ன பொய். வார்த்தைய வடிகட்டி பேசினா அது மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக நாங்க வந்திருக்கோம். இப்போ சாப்பாட்டுக்கு உப்பு போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும், சுவையா இருக்கும். இப்போ காஃபிக்கு சக்கரை போட்டு குடிச்சா சுவையா இருக்கும். அதுபோல வாழ்க்கையில சின்ன பொய் சொன்னா வாழ்க்கை அழகா இருக்கும். அதுதான் அருமையா சொல்லுவாங்க, கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு, அவரைக்கு பூ அழகு, அவருக்கு நான் அழகு. அப்படி வாழணும், வாழ்க்கையை அப்படி அழகாக்கி வாழணும். இப்போ எல்லா பெரியோர்களும் என்ன சொல்றாங்க, இலக்கியம் படிங்கப்பா. இலக்கியம் படிச்சா என்ன கிடைக்கும்? இலக்கியத்தை எல்லாரும் ஏன் படிக்கிறோம்னா வாழ்க்கை சுவையாகும். அந்த இலக்கியத்துல என்ன சுவை இருக்கு தெரியுமா? அருமையா கம்பராமாயணத்துல கம்பர் சொல்லுவார், ராமன் வந்து காட்டுக்கு போறார். யாரோட போறாரு? ராமனும் சீதையும் லக்குவனும் காட்டுக்கு போறாங்க. அப்ப கம்பர் சொல்றாரு, பொய்யோ என்னும் இடையாளோடும் இளையானோடும் போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ, ஐயோ இவன் வடிவன்பதோர் அழியா அழகுடையான்னு சொல்றாரு பாத்தீங்களா? அதுல கொஞ்சம் கற்பனை கலந்த பொய் இருந்தாதான் அந்த இலக்கியமே அழகா இருக்கும்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையும் அப்படிதாங்க. சின்ன சின்ன பொய். இந்த உலகத்திலே உண்மை பேசுற ஒரே இடம் எது தெரியுமா? டாஸ்மார்க் தாங்க. அங்க மட்டும்தான் உண்மை பேசுறாங்க. எப்படின்னு சொல்லட்டுமா, எங்க ஊர்ல ஒருத்தர், நீங்க எல்லாம் மரத்தை எப்படி வளர்ப்பீங்க? எப்படி வளர்ப்பீங்க? தண்ணி ஊத்தி வளர்ப்போம், நீர் ஊத்தி வளர்ப்பீங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் பீர் ஊத்தி வளர்த்தார். ஏன்டா பீர் ஊத்திட்டு இருக்கேன்னு கேட்டேன்.
ரொம்ப வெக்கையா இருக்கு, மரம் ஆட மாட்டேங்குது, பீர் ஊத்துனா ஆடும்ல அப்படிங்கிறாரு நடுவர் அவர்கள். ஆனா பொய் பேசுகிற ஒரே இடம் பட்டிமன்றம் தான். எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு இனிமையா இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு ஜாலியா இருக்கு பாத்தீங்களா பட்டிமன்றம். அதனாலதான் பட்டிமன்ற கலைஞர்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. உலகத்திலே 2 அழகான கடிதம் பேசப்படுகிறது நடுவர் அவர்களே. 2 லெட்டர், அழகான லெட்டர். ஒன்று லீவ் லெட்டர், இன்னொன்று லவ் லெட்டர். ஆமா, இப்போ லீவு கேட்கன்னு போனாலும் நமக்கு ஒரு லீவ் லெட்டர் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அண்ட் ஹெட்டேக், ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூ டு லீவ் ஃபார் 2 days. எதுக்கு எடுத்தாலும் இந்த லெட்டர் எழுதுவோமா இல்லையா நடுவர் அவர்களே? கண்டிப்பா. இது பொய்யான லெட்டர் தான். இப்போ இந்த பசங்க இருக்கான் பாத்தீங்களா, எதுக்கு லீவ் எடுக்கிறான்னே தெரியாது. அன்னைக்கு ஒருத்தர் லேட்டா வாரான். வாத்தியார் கேட்டார், ஏன்டா லேட்டு? சார், எங்க அப்பா அம்மாவும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க சார். அப்பா அம்மா சண்டை போட்டா நீ எதுக்குடா லேட்டா வந்த அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொன்னா, எங்க அப்பா கையில ஒரு ஷூவும் எங்க அம்மா கையில ஒரு ஷூவும் இருந்துச்சு சார், நான் எப்படி சார் வர முடியும்? எங்க ஊர்ல ஒரு பையன் ராமநாட்டுல வேலை பார்த்தான், ஆனா அவனை வெளிநாட்டுல வேலை பார்க்கறான்னு சொல்லி திருமணம் பண்ணாங்க. அந்த பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அது மட்டும் இல்லைங்க, பையன் கம்ப்யூட்டர் இன்ஜினியருங்கிறாங்க, அவன் கம்ப்யூட்டர் சாம்பிராணி வித்துட்டு இருக்கான். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. கம்ப்யூட்டருக்கும் சாம்பிராணிக்கு என்னடா சம்பந்தம்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. கம்ப்யூட்டர் சாம்பிராணி விற்கிறான். அது மட்டும் இல்ல, பையனுக்கு ரயில்வேல வேலை அப்படிங்கிறாங்க. ரயில்வேல என்னடா வேலைன்னு பார்த்தா, ரயில் ஓடும் போது நிப்பாரு, ரயில் நிற்கும் போது ஓடி ஓடி முறுக்கு விற்பாரு அப்படிங்கிறாங்க. இப்படியெல்லாம் சின்ன சின்ன போய் சொன்னாதான் அந்த பையனுக்கும் திருமணம் ஆகி அவன் சந்தோஷமா இருக்க முடியும். அதனால தான் 1000 போய் சொல்லி, இப்போ அன்னலட்சுமி எல்லாம் அடக்கமான பொண்ணுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணாங்க. ஆ, சின்ன சின்ன பொய் தானே அது. அது. வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் கற்பனை, கொஞ்சம் கொஞ்சம் சாமர்த்தியம், கொஞ்சம் கொஞ்சம் சமாளிப்பு, கொஞ்சம் கொஞ்சம் தந்திரம், இதுதாங்க சின்ன சின்ன பொய். பசங்க எப்படி இருக்காங்க இன்னைக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அம்மாவே முதல்ல பொய் சொல்ல கத்து தர்றாங்களா? நீங்க சொன்ன மாதிரி அம்மா குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது என்ன சொல்றா? நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகைப்பூ கொண்டு வா. இதே பொய் தானே? சோறு ஊட்டும் போது ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க, பூதம் வந்துடும் சாப்பிடு. அன்னைக்கு இப்படிதான் மாமியார் வந்துச்சு, வாங்கத்த உங்களை சொல்லிதான் பிள்ளைக்கு சோறு ஊட்டினேன். என்னம்மா சொன்னேன்? பூதம் வந்துடும் சாப்பிடுன்னு சொன்னேன் அப்படின்னு. பூதம் வந்துடும் சாப்பிடுன்னு சொல்றாங்க. இன்னும் சொல்லுவாங்க, இதுதான் கடைசி வாய் அப்படின்னு கூட ஒரு 10 வாய் கொடுக்கும். கடைசி உருண்டை சோறுல தான் சத்து இருக்குன்னு அம்மா ஊட்டுறா பாத்தீங்களா? அந்த சின்ன பொயில தாங்க அந்த குழந்தைக்கு சந்தோஷமே இருக்கு. அப்போ நீங்க சொன்ன மாதிரி நடுவர் அவர்களை, பொய்மையும் வாய்மை இடத்தனா எப்படின்னா, ஒரு புள்ள ஓவியம் வரைஞ்சிருக்குன்னு வைங்களேன். ஓவியம் வரைஞ்சி இப்போ ஒரு குதிரை படம் வரைஞ்சிருக்கு, அப்பாட்ட கொண்டு காமிக்குது. அந்த குதிரை கழுத மாதிரி தான் இருக்கு. ஆனா அப்பா, என்னடா இது கழுத மாதிரி வரைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லுவாரா? ஆகா பிரமாதம், எவ்வளவு அழகா அந்த ஓவியத்தை நீ வரைஞ்சிருக்கன்னு தட்டி கொடுத்து, அந்த ஓவியம் வரைஞ்ச கையில சின்ன முத்தம் கொடுத்து பாருங்க, அந்த குழந்தைக்கு அதுதானங்க உற்சாகம். சபாஷ் சபாஷ். இப்படிப்பட்ட சின்ன சின்ன பொய்கள் தானங்க வாழ்க்கையை அழகாக்கும். சுவாமி விவேகானந்தர் அருமையான ஒரு வாசகம் அவங்களுக்காக சொல்லியிருக்காரு. பொய் சொல்லி தப்பிக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள், பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். இத ஒரு குரு என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிட்டு இருந்தார். சுவாமி விவேகானந்தர் இப்படி சொல்லியிருக்காருடா, உண்மையை மட்டும்தாண்டா பேசணும். அப்படி பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு மான் ஓடி வர்ற சத்தம் கேட்டுச்சு. அந்த மான் என்ன பண்ணுச்சுன்னா, அவருக்கு வீட்டு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வேடன் ஓடுற சத்தம் கேட்டுச்சு. ஓடி வந்து கேட்டான், அந்த பக்கமா ஒரு மான் வந்துச்சா அப்படின்னு கேட்டான். அந்த குரு சொன்னாரு, அந்த மானா அந்த பக்கமா போன மாதிரி இருந்துச்சு, இந்த பக்கமெல்லாம் வரலன்னு போய் சொன்னார். மாணவர்கள் கேட்டாங்க, இப்பதானே நீங்க உண்மை பேசன்னு சொன்னீங்க, இப்போ மான் இங்க தானே போச்சு, அங்க போச்சுன்னு போய் சொல்றீங்களே அப்படின்னு. நான் உண்மையை சொல்லியிருந்தா அந்த மானோட உயிர் போயிருக்கும். நான் சொன்ன பொய்யால அந்த மான் தப்பிச்சு பத்தியா, இதுதான்டா பொய்மையும் வாய்மை இடத்த அப்படின்னு சொன்னார் நடுவர் அவர்களே. மகாபாரதத்துல 5 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, பொய் சொல்லலாம் 5 இடத்துலன்னு. பெண்கள்கிட்ட பொய் சொல்லலாம், அடுத்து விளையாட்டாக பொய் சொல்லலாம், அடுத்து உயிர் போகும் தருவாயில பொய் சொல்லலாம், திருமணம் செய்யும் போது பொய் சொல்லலாம், தன் செல்வமெல்லாம் அழிகின்ற நிலை வரும்போது பொய் சொல்லலாம் என்று மகாபாரதம் நமக்கு சொல்லுகிறதுங்க. மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்கள் எப்படி வென்றார்கள் தெரியுமா? பகவான் கண்ணனால தான் வென்றார்கள். அந்த பகவான் கண்ணனை மாய கண்ணன் சொல்லுவாங்க.
பல வகையான மாயத்தை செய்துதான் அந்த வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால், தீயவர்களை அழிக்கவும், இந்த உலகத்திலே தீமை வராமல் இருக்கவும், நன்மை சேரவும் பொய் சொல்லலாம் என்பதுதான் நம்முடைய புராண கதைகள் நமக்கு சொல்லித் தருகின்றன என்று சொன்னால், இன்றைக்கும் நம்ம வரும்போது பொய் சொல்லக்கூடாதான் நினைக்கும். யாராவது வந்து நல்லா இருக்கிறியான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பையன் என்கிட்ட, அக்கா நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டான். நல்லா இருக்கேன்டான்னே. நல்லாவே இல்லை, நல்லா இருக்கேன்னு சொல்றீங்க அப்படின்னா. இப்படியெல்லாம் உண்மை சொன்னா நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும். கல்யாணம் ஆன புதுசுல மனைவி இருக்கலாம் நடுவர் அவர்களே, ஆமா. மனைவி கணவன்கிட்ட கேட்டா, என்ன முதல்ல பார்க்கும்போது நீங்க என்ன நினைச்சீங்க? உன்னை தம்பி மாதிரி உண்மை சொல்றவன் நினைச்சீங்களா? என்ன நினைச்சேன்? நான் ஒன்றும் நினைக்கல. எங்க அம்மா அப்பா சொன்னாங்க உன்னை கல்யாணம் பண்ணேன். இப்படி சொன்னான்னு வைங்க, அடிப்படையே ஆட்டங்கன்றாதா? அடடே. முதல் கோணல் முற்றும் கோணல் ஆகி விடாதா? என்னை முதலாக பார்த்தபோது நீங்க என்ன நினைச்சீங்கன்னு கேட்கும்போது, நான் பார்த்ததிலே நீ ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்றேன்னு சொல்லி பாருங்க. அப்படி ஒரு சந்தோஷம் வருமா எல்லாம் வராதா? எடுத்துக்கப்பா காளிதாஸ், ஹிண்ட்ஸ் எடுத்துக்க, உனக்கு தான் பயன்படும். நாங்கெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருக்கோம். நாங்கெல்லாம் தேடி தேடி ஏன் சேலை எடுக்கிறோம்? தேடி தேடி ஏன் புடவை எடுக்கிறோம்? எங்க வீட்டுக்காரர் கொஞ்சமாவது பாராட்ட மாட்டாரா அப்படின்னு தானாங்க. இப்போ மனைவி சேலையை கட்டிட்டு கணவன்கிட்ட போய், அத்தான் நல்லா இருக்கா இந்த சேலை? கணவன் என்ன சொல்லணும்? எந்த சேலை கட்டினாலும் நீ நல்லாதாம்மா இருப்ப அப்படி சொல்லணும், பொய் சொல்லணும். இதை விட்டு எந்த சேலை கட்டினாலும் உன் மூஞ்சி இப்படிதான் இருக்கும் அப்படி சொல்லலாமா நடுவர்களே? சின்ன சின்ன பொய்கள் நமக்கு சுகமாகத்தான் இருக்கிறது என்று கூறி மறுபடியும் அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அரங்கம் அவர்கள் பேசிய போது குலுங்கியது, சிரித்தது, மகிழ்ந்தது. பொதுவாக இந்த தலைப்பில் சின்ன சின்ன பொய்கள் சுகமா சுமையா என்று கேட்டால், பிள்ளைகள் சொல்லக்கூடியது, பள்ளியில் சொல்லக்கூடியது, கணவன் மனைவி என்று தான் சொல்லுவார்கள். ஆனால் கம்பராமாயண பாட்டை எடுத்து வைத்து சொல்கிறார் என்றால் அதுதான் சகோதரி மலர்விழி அவர்களுடைய தனிச்சிறப்பு. அவர்கள் முந்திரி பருப்பாக பேசிக்கொண்டிருந்தது தான் உங்களுக்கு தெரியும். அங்கங்கே செர்ரி பழம் போல சில பழங்களை தூவி விட்டு சென்றார். ஒரு பேச்சு எப்படி கலவையாக இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் ஒரு உதாரணம். என்னதான் நாகர்கோவில்காரர்கள் செம்மாந்து அப்படி ஒரு பாறையை கட்டினாலும் அந்த பாறைக்கு மேலே ஒரு கோட்டை கட்டுவாள் இந்த மலைக்கோட்டிக்காரி என்று பட்டிமண்டபத்திற்கு புகழ்கோட்டையை சேர்க்க மலைக்கோட்டையிலிருந்து அன்பு தங்கை அன்னலட்சுமி. சின்ன சின்ன பொய்கள் சுகமா சுமையான்னு ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். நடுவர் அவர்களே, தலையில அடிச்ச டையும் ஆ, லஞ்சம் வாங்குற கையும் அதே நாம சொல்ற பொய்யும் என்னைக்கு நிலைக்காதுங்கிற உண்மையை சபாஷ், அவங்க தெரிஞ்சுக்கிட்டா பேசுறதுக்கே வரமாட்டாங்க. முன்னோர்கள் சொல்லுவாங்க, பொய்ய சொன்னா பொருந்த சொல்லணும்னு சொல்லுவாங்க. பொய்ய பொருந்த சொல்றதில் கூட தவறு கிடையாது, ஆனால் பிற வருந்த சொல்வதில் தான் தவறு இருக்கிறது. 2 பேர் வந்து பேச வந்தாங்க. முதல்ல இருக்கிறவரும் பச்சை கலர் சட்டை, அடுத்து பேச வந்த எங்க மலர்விழி அக்காவும் பச்சை கலர் புடவை. பேசுனது அத்தனையும் பச்சை பொய். அடே. இதுல வந்து சுகம் இருக்குன்னு சொல்ல வந்திருக்காங்களே. நடுவர் அவர்களே, முதல்ல பேசின எங்க ரவி சார் சொன்னாரு, நதிகளுக்கெல்லாம் வளைவு நெளிவாக பாதைகள் இருக்கிறது, அதனாலதான் நதி ஓடுது. அதே மாதிரி பொய்யெல்லாம் நெளிவு சுழிவா சொன்னாதான் வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். நதியெல்லாம் வளைஞ்சு நெளிஞ்சு ஓடுனதுனால தான் இன்னைக்கு வறண்டு கிடக்கு. அடுத்ததா எங்க மலர்விழி அக்கா சொன்னாங்க, பொய்ங்கிறது டீ வடிகட்டி மாதிரி. வடிகட்டி குடிக்கணும். அந்த வடிகட்டிய ரொம்ப நாளா குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வடிகட்டிய கிழிஞ்சு போயிடும். எங்க ரவிக்குமார் சார் சொல்றாரு, நாங்கெல்லாம் எங்க பசங்க பொய் சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா நாங்கெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறோம் தெரியுமா? ஏன் தெரியுமா ரவிக்குமார் சார் சந்தோஷமா ஏத்துக்கிறாரு? ஒவ்வொரு பட்டிமன்றத்துக்கும் பள்ளிக்கூடத்துல ஹெச்எம் கிட்ட பர்மிஷன் கேட்டு கிளம்புறதுக்கு இவர் கட்டப்பையா பொய் சொல்றாரு. அவர்கிட்ட படிக்கிற பயலுக வண்டியா பொய் சொல்லிட்டு வரான். இதுல வேற பிறர் முகத்தில் இதழ்களில் சிரிப்பதை பார்ப்பதற்காகத்தான் நாங்கள் பொய் சொல்கிறோம். சில பேர் சிரிக்கிறதே பொய்யாதான் சிரிக்கிறான். வீட்டுக்குள்ள போகும்போது பாருங்க, பிடிக்காத ஆள் போயிட்டா, வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, இந்த பொய்யான சிரிப்பு வாழ்க்கைக்கு உதவாது. இதுதான் நாங்கள் சுமைன்னு பேச வந்திருக்கோம். நடுவர் அவர்களே, ஒரே ஒரு விஷயம்தான். எங்க அக்கா சொன்னாங்க, கல்யாணத்துல 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம்,
என் தம்பிக்கு கூட இப்ப பொண்ணு பார்த்திருக்காங்க, இதே மாதிரிதான் பொய் சொல்லி கல்யாணம் பண்றாங்கன்னு. நல்லா யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை நீங்க நடத்தி வைக்கிறீங்க. திருமணம் என்பது 1000 காலத்து பயிர் என்று சொன்னால் அதை வாழ விடாமல் பல பெண்களின் வாழ்க்கையை வாட விடுகிறீர்களே, அதுதான் எங்களுடைய சுகமா இல்ல, சுமையா இருக்குன்னு நாங்க உண்மையை சொல்ல வந்திருக்கோம். ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்களேன். சார் என்கிட்ட கையில காசு இல்ல சார், ஒரு 10 ரூபா கொடுங்களேன் அப்படின்னு சொல்றவனை கூட நம்பிடலாம். சார் ஒரு 10,000 ரூபா கொடுங்களேன், 2 நாள்ல திருப்பி தரேன்னு சொல்றான் பாரு, அவனை மட்டும் வாழ்க்கையில தயவு செய்து நம்பவே நம்பாதீங்க. இந்த வாத்தியாருக்கு ஒரு விஷயத்த சொல்றேனே, சின்ன பிள்ளைகளுக்கு கூட பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. என்ன தெரியுமா? ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓபன் யுவர் மவுத். வாயில் உண்மைத்தன்மை இருந்தால் உன் வாழ்க்கை எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்குமே என்கின்ற வளர்கின்ற குழந்தைகளுக்கு தெரிகிறது, வாத்தியாருக்கு தெரியலேங்கிறத எங்களுக்கு மிகச்சிறந்த வருத்தமாவே இருக்கு. நடுவர் அவர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லா கிராமங்கள்லயும் சரி, நைட்டு 1 மணிக்கு நம்ம வீட்டு வாசல்ல வந்து ஒருத்தர் நிப்பார். நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதும் பாரு. அவருக்கு நல்ல காலம் பிறந்திருந்தா அவர் எதுக்கு நைட்டு 1 மணிக்கு நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கணும்? நிஜமா சொல்றேன், ஒரு படி அரிசிக்கு 1000 போய் சொல்லுவார் அவரு. ஜக்கம்மாவாரும் சொல்லுறங்கேளு, காரியம் ஒண்ணு நடக்குது இங்க, ஐயா கையு ஓட்ட ஐயா கையு ஓட்ட, அம்மா கையு தாராளம், கவலைப்படாததாயி, தாயத்து ஒண்ணு நானும் தாரேன், தலையில கட்டாத கழுத்துல கட்டாத கையில கட்டாத வயிற்றுல கட்டாத கால்ல கட்டாத முட்டியில கட்டாத கணுக்கால்ல கட்டாத பாதத்துல கட்டாத விரல்ல கட்டாத, தலைய சுத்தி நீயும் தூக்கி போட்டு, வெட்டக்கோழி 2, பட்டு துணி 1, 2000 ரூபாய் தாளு, செல்லாது தாயி, அவசரப்பட்டு சொல்லி போட்டேன், 500 ரூபாய் நோட்டு 4, கேட்கறது நான் இல்ல, சக்கம் மகாளி சுடுகாட்டு காளி போயிட்டே இருப்பார். இதுக்குதாம்மா ஒரு பலத்த கைத்தட்டு கொடுக்கணும். அதாவது ஒரு குடுகுடுப்பக்காரனாவே மாறிட்டியம்மா அப்படியே. இப்படி பொய் சொல்லியே வாழ்க்கையில நகர்த்திக்கிட்டு அவங்க குடும்ப வாழ்க்கையை நகர்த்துக்கிறதுக்கு நம்ம வீட்டுல 1000 பொய்ய சொல்லி பிழைக்கிறாங்களே, அதுக்கு பரிகாரம் வந்து நம்மள்ட்ட அடுத்த நாள் வந்து நிப்பாரு இல்லையா? இன்னைக்கு எத்தனை குடும்ப பெண்கள் இது மாதிரி பொய்யான வார்த்தைகளை நம்பி பல சொத்துக்களை இழந்திருக்காங்கன்னு எதிரணி 3 பேருக்கு யாருக்கா தெரியுமா சார்? வாழ்க்கையில எல்லாமே சுகம் சுகம்னு பொய் சொல்றது மட்டுமே வாழ்க்கையா ஏத்துக்கிட்டு இருக்காங்களே. ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன், லைஃப்ல ஒய்ஃப கூட மெயின்டைன் பண்ணிடலாம், ஆனா பொய்ய மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். பொய் சொன்னா தூக்கம் வராது, வாழ்நாள் முழுக்க துக்கம் நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்கும்னு சொன்னா இந்த பொய்யால எப்படி வாழ்க்கை உங்களுக்கு சுகமா இருக்குன்னு 3 பேரும் சுகமா பொய் சொல்றதுக்கு வந்திருக்காங்களே, எங்களுக்கு அதை நினைச்சாதான் சார் வேதனையா இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் இன்னைக்கு தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களை ஏஐன்னு சொல்லக்கூடிய எல்லா தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறாங்களே, இந்த தொழில்நுட்பத்தில் செய்யக்கூடிய பொய் என்ன தெரியுமா? ஆண் நட்புகள் நிறைய பெண்கள்கிட்ட வந்து சேர்றாங்க. அதில் உண்மையான ஆண் நட்பு எது, பொய்யான ஆண் நட்பு எது என்று தெரியாமலே இந்த பெண்கள் பழகி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து பெண்களின் அழகை கண்டு ஏமாந்த ஆண்களின் எண்ணிக்கையை விட ஆண்களின் பொய்யான வார்த்தையை கொண்டு ஏமாந்த பெண்களின் எண்ணிக்கை நாட்டில் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட நிலை பெண்களுக்கு சுகமாக ஒருபோதும் இருக்காது, சுமையாக மட்டும்தான் இருக்கணும்ங்கிறத தயவு செய்து நீங்க எதிரணி மறந்துட்டு பேசிடாதீங்க. நடுவர் அவர்களே, என்னைக்குமே வாய்மைதான் வெல்லும், பொய் என்னைக்குமே வெல்லாது. அது வீட்டு வாசப்படியோட தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். நடுவர் அவர்களே, நீங்கள் எதில் வேண்டுமானால் பொய்யை சொல்லிக் கொள்ளுங்கள். தயவு செய்து தீர்ப்பில் மட்டும் பொய்யை சொல்லி எங்கள் தலையில் சுமையை ஏற்றி விடாதீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குன்றக்குடி சாமி சொல்வார், எப்போது ஒரு அணியினர் வாதத்தை கேட்டு எதிர் அணியினர் தன்னை மறந்து கைத்தட்டுகிறார்களோ அதுதான் பட்டிமண்டபத்தினுடைய பரிணாம வளர்ச்சி என்று. என் அன்பு தங்கை அன்னலட்சுமி பேசியதை முதலில் ஆர்ப்பரித்து வரவேற்றவர் என் அன்பு தங்கை மலர்விழி என்பதால் இது அடிகளாரின் இதயம் தொட்ட பட்டிமண்டபமாக மாறியிருக்கிறது, மலர்ந்திருக்கிறது. அன்புக்கினிய பெருமக்களே, அடுத்து பட்டிமண்டபத்தில் ஒரு புதிய முயற்சி. உங்களுக்கு சித்த மருத்துவரை தெரியும், ஆனால் இவர் ஒரு சிரிப்பு மருத்துவர். உங்கள் உள்ளங்களை தன் தமிழால் நனைய வைக்க வருகின்றார். இல்லை இல்லை, நம் நெஞ்சை அவர் பக்கம் இழுக்க வருகின்றார் தமிழ் நெஞ்சர். தமிழை தவிர எத்தனை மொழிகள் இருப்பது என்று நான் இதுவரை எண்ணி பார்த்ததில்லை. மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ட்ரை பண்ணியும் பார்த்ததில்லை. இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல, 7 ஜென்மம் இல்லை, இன்னும் 14 ஜென்மம் எடுத்தாலும் தமிழனாகவே பிறக்க ஆசைப்படுது. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளி யாருன்னா தேர்தல் கமிஷன் தான்.
கரெக்டா ஏப்ரல் மாசம் தான் எலெக்ஷன் வைப்பான் தெரியும் உங்களுக்கு. இவன் ஜெயிச்சு முடிச்சானா ஏசி காரை விட்டு இறங்க மாட்டான், வீட்டை விட்டு வெளியே வர மாட்டான்னு தெரியும் அவனுக்கு. இந்த 1.5 மாசமாவது வெயில சாவு. அதுக்கு தான் இந்த ஏப்ரல் மாசம் தேர்தல் வைக்கிறது. ஒருத்தர் ஓட்டு போட வந்தாரு. அந்த அதிகாரி பார்த்து கேட்டார், என் முன்னாடி அம்புஜம் ஓட்டு போட வந்தாங்களேன்னாரு. அவங்க காலையிலேயே போட்டு போயிட்டாங்களே, ஏன் நீங்க அவங்க கூட சேர்ந்து வாழல? இல்ல அவ செத்து 5 வருஷம் ஆகுது, வருஷம் வருஷம் ஓட்டு போட வருவா அப்படின்னாரு. இது கூட பிரச்சனை இல்லை. நம்ம நடிகர்கள் சிவாஜி கணேசன் இருக்காரு பாருங்க, டி நகர்ல தான் அவர் ஓட்டு. காலையில வெள்ளை ஜிப்பாலாம் போட்டுட்டு விபூஜி அடிச்சுட்டு கார்ல போய் இறங்கி ஓட்டு கேட்டிருக்காரு. கணேசன் ஓட்டு கொடுப்பான் இருக்காரு. அந்த அதிகாரி அதை எடுத்து பார்த்துட்டு, ஐயா உங்க ஓட்டை காலையிலேயே போட்டான்ட்டான். சிவாஜி கடுப்பாயிட்டார். வீரபாண்டிய கட்டவும் மாதிரி நடிச்சிருக்கேன், நவராத்திரியில 9 வேஷம் நடிச்சிருக்கேன், என்ன போலயே ஒருத்தர் நடிச்சு என் ஓட்டை போட்டு போனேன். சிவாஜி பரவாயில்ல, முன்னாள் ஜனாதிபதி வெங்கட்ராம் ஐயா மயிலாப்பூர்ல ஓட்டு போட வந்தார். உள்ள போயிருக்காரு, இசட் பிரிவோட வந்திருக்காரு. உள்ள போய் வெங்கட்ராம் ஓட்டு சீட்டை கொடுங்க அப்படின்னு இருக்காரு. அதிகாரி பார்த்துட்டு, ஐயா உங்க ஓட்டை போட்டாங்கய்யா. நான் தான் இந்தியாவுடைய முதல் குடிமகன், முதல் ஓட்டையே உங்க ஓட்டு தான் போட்டிருக்கான் அப்படின்னா. இந்த உலகத்துல பொய் சொன்னாதான் வாழவே முடியும் தெரியுமா உங்களுக்கு? நாங்க ஒன்றும் பெரிய பொய் சொல்லியா, சின்ன பொய். பெரிய பொய் சொன்னா ஆபத்து தெரியுமா உங்களுக்கு? பெரிய பொய் சொன்னா பெரிய ஆபத்துல முடிஞ்சிடும். இப்படிதான் கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு பொண்ணு ஓடியாந்து திடீர்னு, ஐயோ இவர் எனக்கு ஏற்கனவே தாலி கட்டின புருஷன் அப்படின்னு இவங்க பொண்ணு வீட்டுக்காரன் கேட்டிருக்கான், யோ ஏற்கனவே தாலி கட்டிட்டு உட்காந்து தாலி கட்ட வந்திருக்கேன். நீங்க தான் நிச்சயம் பண்ணும்போது கேட்டீங்களா மாப்பிள்ளை எங்க வேலை செய்றாரு? கவர்மெண்ட்ல வேலை செய்றாரு. அவருக்கு எத்தனை சொந்தமா வீடு இருக்குன்னு கேட்டீங்க, 2 வீடு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதுல ஒரு வீடு தான் இருக்கான். இதை கேட்டவன் அந்த பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. அங்க வந்த ஒரு டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த பொண்ணு 6 மாசம் முழுகாம இருக்குன்னா. இவன் கேட்டான், ஏன்டா முழுகாம இருக்க பொண்ணை கட்டி வச்சு? நாங்க தான் அப்பயே சொன்னோமே, பொண்ணுக்கு 21 வயசு 3 மாசம் அப்படின்னா. அந்த பொய்லாம் சொன்னா குடும்பம் விளங்காம போயிடும். சின்ன சின்ன பொய். இப்ப நடுவர் ஒரு கதை சொன்னார் ஆரம்பத்துல, இதே மாதிரி ஒரு கதை நடந்தது. ஒரு பிச்சைக்காரன் ஒரு அம்மா கிட்ட போய் தர்மம் கேட்டுருக்கான், அம்மா தாயே பசிக்குது தாயேன்னு இருக்கான். அவனால ஆள் பாக்கிறதுக்கு ஆஜான பாகுவா இருக்கான் போட்டு இருக்கு, காளிதாஸ் மாதிரி. அந்த அம்மா கேட்டு, ஏன்டா பாக்கிறதுக்கு எறும்பு அடிமை நல்லா தானே இருக்க, போய் உழைச்சி திங்க வேண்டியதானே இருக்கு. உடனே அவன் கிட்ட வந்து அழகா ஒரு பொய் சொன்னான் பாருங்கம்மா, உன்னை பார்த்தா கூட தான் கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருக்கு, நான் உன்னை என்னைக்காவது நடிக்க சொல்லியிருக்கான்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சு, கீர்த்தி சுரேஷ் மாதிரியா இருக்கேன், என் புருஷனுங்க என் பிள்ளைங்களும் 30 வருஷமா அடிச்சு கொட்டுறேன், ஒரு நாள் கூட சொன்னதில்லை, உட்காரு அப்படின்னு சூடா 4 இட்லியும் புதினா சட்னி கொடுத்தது. ஒரு வார்த்தை சொல்லிச்சு பாருங்க போகும்போது, நீ எப்ப பசினாலும் என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு சோறு போடுறேன். இந்த ஒரு சின்ன சின்ன போய் தான் இன்னைக்கு அந்த பிச்சைக்காரனுக்கு டெய்லி இட்லி போட்டுருக்கு. அந்த அம்மா குடுகுடுப்பு காட்டினாங்க, நல்ல காலம் பிறக்குது, இடுப்புல கட்டாத, கையில கட்டாத, கழுத்துல கட்டாத, இடுப்புல கட்டாத, கால்ல கட்டாத, கால்மணியில கட்டாத. இதே குடுகுடுக்கு பாரு, பாரதி வீட்டுக்கு போவான் நான் டெய்லி. நல்ல காலம் பிறக்குது இந்த குடும்பத்துக்கு, நல்ல காலம் பிறக்குது இந்த குடும்பத்துக்கு. பாரதி 10 பைசா போடல அவனுக்கு. ஒரே ஒரு நாள் ஒரு படி அரிசி போட்டான். அவன் பொண்டாட்டி கேட்டுச்சான் பாரதியை பார்த்து, இன்னைக்கு மட்டும் நான் திருச்சி போடுறேன், அவனுக்கு டெய்லி நல்ல காலம் பிறக்குது இந்த வீட்டுக்கு சொல்லுவான். இன்னைக்கு மட்டும் தான் இந்த நாட்டுக்கு நல்ல காலம் பிறக்குன்னு சொன்னான். அவன் சொன்னது பொய்யா இருந்தா கூட அந்த வார்த்தைக்கு படி அவன் தெரியுமா உங்களுக்கு? ஒரு சின்ன சின்ன பொய் தான் வெற்றியினுடைய தீர்மானிக்கும். அதெல்லாம் எங்க தெரிய போய் உங்களுக்கு? அதெல்லாம் தெரியாது. சும்மா நாங்க உண்மையை பேசுறோம். ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குது. ஒரு கேள்வி சாட்சி வக்கீல் சொல்றாரு, இந்த கேஸை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேட்கறாரு. அந்த வக்கீல் அந்த கேள்வியை பார்த்து அந்த கேள்வி சொன்னா, அந்த கேஸை பத்தி நான் உன்னை பத்தி எனக்கு தெரியுமே, நீ ஒரு முள்ள மாதிரி முடிச்சவிக்கி. வக்கீல் உசாராயிட்டான். எதிர்கட்சி வக்கீல் அவரை பத்தி, நீயாவது முள்ள மாதிரி முடிச்சவிக்கி. அவன் ஊரே அயோக்கியம் பண்ற படுபாவி. ஜட்ஜி கோர்ட் இதோடு கலைக்கிறது 2 மணிக்குட்டாரு. இந்த 2 வக்கீலையும் உள்ள கூப்பிட்டாரு. ஏன்னு கேட்டாங்க. கோர்ட் மறுபடியும் கூண்ட பிறகு அந்த கேள்வியை பார்த்து, ஜட்ஜை பார்த்து ஏதாவது தெரியுமான்னு கேட்டுறாத, ஏன் அந்த கேள்வி என் ஊர் அப்படின்னாரு. ஆமா, இந்த மாதிரி வில்லங்கமா பேசி உண்மையை சொன்னெல்லாம் ஜெயிக்கலாம் முடியாது. அதெல்லாம் அந்த காலத்துல எந்த காலத்துல உட்காந்துக்கிறீங்க பாட்டு? எந்த காலத்துல இருக்கீங்க? உண்மை சொன்னா வந்து சுத்தம் சோறு கூட கிடைக்காது. அவர் சொன்னார், பிறக்கிற காலத்துல இருந்து உண்மை உண்மை உண்மைன்னு சொல்ல வந்தார். சார், பிறந்த குழந்தைய பார்த்து ஒரு கேள்வி சொல்லும் பாருங்க, மகாலட்சுமி மாதிரி குழந்தை பிறந்திருக்கு. இவங்க கேலண்டர்ல கூட மகாலட்சுமி பார்த்துக்க மாட்டான்னு போட்டு. அதுதான் சார் குழந்தை கேட்கிற முதல் பொய், சின்ன சின்ன பொய். அதனாலதான் சார் அந்த குழந்தை ஆயுதுக்கு வருது. சின்ன பொய் சொன்னாதான் வாழ்க்கையில். ஒரு பையன் லேட்டா வந்தான், நீங்க தான் ஒரு காசு சொன்னீங்க, அவங்க ஒரு காசு சொன்னாங்க. 2 பசங்க பள்ளிக்கூடத்துக்கு லேட்டா வந்தான். வாத்தியார் கேட்டார், ஏன்டா லேட்டுனாரு. இந்த மாதிரி இந்த எலெக்ஷன் நடக்கு சார், ஒரே டிராபிக் ஜாம் ஆகி போச்சுன்னா. வாத்தியாருக்கு வந்தது கோவம், எடுத்தார் கொம்ப, வாங்கு நடிகர், ஐயோ 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 உட்கார், பொய் சொல்ற டிராபிக் ஜாம்னு உட்கார். 2வது பையனை கூப்பிட்டார், நீ ஏன்டா லேட்டு. அவன் அமைதியா சொன்னான், வரும்போது எச்எம் பார்த்துட்டேன் சார். ஓ எச்எம்ஏ பார்த்துட்டியா, உட்காருனார். இந்த உதவாங்க நம்பர் அவன் உடம்பு தடவினே கேட்கறான், நீ நான் ஒன்னா தானே வந்தோம், நீ எப்போ எச்எம் பார்த்தேன்னா, ஜனவரியா பார்த்தேன், உள்ள உட்காந்துடுறான். ஒரு சின்ன பொய் அவன் உதவிலேருந்து காப்பாத்திருக்குல்ல. இந்த சின்ன பொய் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு தெரியுமா? மண்ணடியில கடைசியில் மண்ணெண்ணெய் வித்தாருங்க வாவுசி. மண்ணடியில வாவுசி மண்ணெண்ணெய் வித்தாரு, உயிர் போல அவருக்கு. மண்ணை கரைச்சி ஊத்துருக்கான், தங்கச்சை கரைச்சி ஊத்துருக்கான், வெள்ளியை கரைச்சி ஊத்துருக்கான், உயிர் போல. அப்போ ஒரு சொந்தக்காரன் சொன்னானா, உங்களை மாதிரி ஒரு புண்ணியவான், நடுவர் மாதிரி ஒரு புண்ணியவான் சொல்லியிருக்கான், அவர் காதுல போயிட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சுன்னு சொல்லுங்க, அவர் உயிர் போயிடணும். காது கிட்ட போய் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சின்னு சொன்ன உயிர் போச்சான். ஒரு நல்ல பொய் ஒரு மனுஷனை நோய்படாமல் கஷ்டப்படாமல் சொர்க்கத்துக்கு அனுப்பி சொன்னால், சின்ன சின்ன பொய்கள் என்றைக்குமே சுகம்தான். இங்க சுமைனா எல்லாம் சுமை தான். பொண்டாட்டி சுமக்கிறது சுமை தான், பிள்ளைய சுமக்கிறது சுமை தான். புள்ள நம்ம பேச்சு கேட்குதா? ஒரு காலத்துல அப்பம் பேச்ச புள்ள கேட்டுச்சு, இப்ப கேட்குதா? கேட்காத. பிள்ளைங்க பேச்சு நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலம் எப்படி இருந்தோ, பெற்றோர்களை பார்த்தா பிள்ளைங்க பயப்படுவாங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது. பிள்ளைகளை பார்த்தா பெற்றோர்களை பயப்படுறாங்க. அவங்ககிட்ட சின்ன பொய் சொல்லி தான் ஆகணும். இந்த சின்ன சின்ன பொய்கள் கண்டிப்பாக
சந்தோஷத்தை தான் கொடுக்கும், சுகத்தை தான் கொடுக்கும் என்று சொல்லி மீண்டும் ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொருவரும் இருக்கையின் நுனிக்கு வருவதை நான் பார்த்தேன். பட்டிமண்டபத்தில் வேர்வை சிந்த பேசுவது என்பது ஒரு பாணி, வெறும் வேடிக்கையாக பேசுவது என்பது ஒரு பாணி, இல்லை இலக்கியமும் நகைச்சுவையும் இணைத்து பேசுவது என்பது ஒரு பாணி. ஆனால் எங்கள் ஐயா தமிழ் நெஞ்சனுக்கு ஒரு தனி பாணி உண்டு. உடல் அசைவு மொழி என்று ஐயா இறையன்பு அவர்கள் எழுதியதைப் போல பல சமயங்களில் தன்னை சிறுமைப்படுத்தி கொண்டு பிறரை சிரிக்க வைப்பதற்காக அவர் தன்னையே வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாலிபராகத்தான் நான் பார்க்கிறேன். ரொம்ப கடினமான பணி. இந்த தலைப்பை நீங்கள் மேம்போக்காக பார்க்க முடியாது. சின்ன சின்ன பொய்கள் சுகமே என்பதற்கு பேசிக்கொண்டே வந்தவர் திடீரென்று நம்முடைய வஉசி அவர்களை சொல்லி நம்முடைய கண்களை குளமாக்கினார். அது எவ்வளவு ஒரு பெரிய கனத்த செய்தி. உண்மையிலேயே பட்டிமண்டபம் ஒரு நிறைவை எட்டி இருக்கிறது. எப்போதும் அந்த நிறைவை முற்றுப்புள்ளி வைத்து முடித்து வைப்பதற்கு முற்றும் கோணலில்லாத முகம் சுளிக்காத ஒரு தம்பிதான் வேண்டும். அது தும்பியாக வருகிறார் கடலூர் காளிதாஸ். தேர்வு முடிந்த நேரத்தில், தேர்தல் தொடங்கும் நேரத்தில் தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கக்கூடிய ஜெயா தொலைக்காட்சிக்கும், இந்த நல்லதொரு பட்டிமன்றத்தை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய உலகம் வாழ் ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்களும் வணக்கங்களும். சின்ன சின்ன பொய்கள் சுகமா சுமையா? பொய்ன்னு சொன்னாலே அது சின்னது கிடையாது, அது பெருசுதான். மாடு பால் கொடுக்குதுன்னு மாட்டினுடைய மடியில் தினமும் பால் கறக்கக்கூடிய நமக்கு அது சுகமா இருக்கலாம். ஆனா அந்த மடியில் ஏற்படுகின்ற வலி அந்த மாட்டிற்கு சுமை என்பதை மறக்காதீங்க. ஏன்னா பொய் பேசுறவனுக்கு அது கடுகை போல சின்னதா இருக்கலாம், ஆனால் அந்த பொய்யால் பாதிக்கப்படுகிற ஒவ்வொருவனுக்கும் அது மலையை விட பெருசுன்னு சொன்னா அந்த பொய் எப்படி சார் சுகமா இருக்கும்? உதாரணத்துக்கு நீதிமன்றத்துல சாட்சியாளன் சொல்லக்கூடிய ஒரு சின்ன பொய் ஒரு நிரபராதியை குற்றவாளி ஆக்குகிறது. மருத்துவமனையில் மருத்துவர் சொல்லக்கூடிய ஒரு சின்ன பொய் ஆரோக்கியமான ஒருவனை நோயாளி ஆக்குகிறது. ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில் அம்பையர் சொல்லக்கூடிய ஒரு சின்ன பொய் ஒரு நாட்டிற்கு கிடைக்கக்கூடிய தங்கப்பதக்கத்தை தடுக்கிறது என்று சொன்னால், போற போக்குல விளையாட்டா பொய் சொல்றவங்களுக்கு பொய்யினுடைய அருமை தெரியாது. ஆனா அந்த விளையாடிய விளையாட்டு வீரனுக்குத்தான் அதனுடைய வலி புரியும் என்று சொன்னால், பொய் பேசுகிறவர்களுக்கு பொய் வாயிலிருந்து வரக்கூடிய வெறும் வார்த்தை. ஆனால் பாதிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அது வலி என்று சொன்னால் அந்த பொய் ஒருபோதும் சுகமா இருக்காது, அது சுமையாதான் இருக்கும். நான் பொதுவா மத்தவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறத பத்தி பேசுறவன் கிடையாது, என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்றேன். நடுவர் அவர்களே 3 வருஷமா ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணேன். திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணிச்சு, உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க வேணாம், கல்யாணம் வேணான்னு சொன்னிச்சு. எனக்கு திடீர்னு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏம்மா நம்ம கல்யாணம் பண்ணா உங்க வீட்டுல ஏத்துக்க மாட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் உன்னை கல்யாணம் பண்ணா நமக்கு பிறக்க போற பிள்ளைக்கு இனிஷியலா தான் வைக்க முடியும், அதுவே நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் பேரையே பிள்ளைக்கு வைப்பண்ணுச்சு. இப்ப அந்த பொண்ணு சொன்ன அந்த பொய்யால நான் இன்னைக்கு புலம்பிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா சரி இது போச்சு. அக்கா சொன்னாங்க பொண்ணு பார்த்துருக்கேன்னு. பொண்ணு பார்க்க போற இடத்துல 3 வருஷம் உண்மை சொல்லி பொண்ணு கேட்ட நடுவர் அவர்களே. மாசம் 30,000 சம்பளம் வாங்குறேன், உங்க பொண்ணை கண்கலங்காம பாத்துக்கிறேன், கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். ஒருத்தர் கூட கண்டுக்கல. சரி மலர் விழா காட்ட ஒரு ஐடியா கேட்டேன். அக்கா உண்மையான சம்பளத்தை சொல்லி பொண்ணு கேட்கறேன், ஒருத்தர் கூட தரலக்கான்னு. அக்கா நான் சொன்னிச்சு சம்பளத்தை ஏத்தி சொல்லு தம்பின்னுச்சு. சரி நானும் அக்கா பேச்சை கேட்டுட்டு என்ன பண்ணேன், ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் பூஜ்ஜியத்துல இருந்து தானே தொடங்கும். சரி நம்மளுடைய வாழ்க்கையும் பூஜ்ஜியத்துல இருந்து தொடங்கும்னு 30,000க்கு பக்கத்துல சின்னதா ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்தேன். அது 3 லட்சமா மாறிடுச்சு. பொண்ணு ஃபோன் பண்ணி கேக்குது, வாங்குற 3 லட்சம் சம்பளத்தை என்ன பண்ணுவீங்கன்னு. இப்ப என் மூஞ்சி எட்டு எங்க வச்சுக்க முடியும்? அப்ப நாம சொல்ற பொய் நம்மளை வாழ வைக்காதுன்னு சொன்னா அந்த பொய் எப்படி சுகமா இருக்கும்? அதுதான் என்னுடைய கேள்வி. நடுவர் அவர்களே, 18 வயசு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் ட்ரெயின்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கம்பார்ட்மெண்ட்ல 4-5 திருடனுங்க ஏறிடுறானுங்க. ஏறின உடனே அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்த எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய பொண்ணையும் பொருளையும் கொள்ளையடிக்கும் போது அந்த 18 வயசு இருக்கக்கூடிய இளைஞன்ட்ட கேட்டிருக்காங்க, நீ என்ன வச்சிருக்கன்னு. அதுக்கு அந்த இளைஞர் சொல்லியிருக்காரு, என்கிட்ட 40 தினார் இருக்குன்னு. அதுல ஒரு திருடன் கேட்டிருக்கான், டேய் உண்மையை சொல்றா, பொய் சொன்னா உன்னை கொண்டு போட்டுருவோன்னு.
அப்பவும் அந்த இளைஞர் சொல்லியிருக்காரு, உண்மையிலே என்கிட்ட 40 தினார் இருக்குன்னு. அந்த 40 தினார் எங்க வச்சிருக்க? இதோ என் சட்டை பாக்கெட்லன்னோனே அந்த சட்டையை பிடிச்சி திருடன் கிழிக்கிறான். அந்த சட்டையில இருந்து 40 பொற்காசுகளும் பொல பொலன்னு கொட்டுது. அந்த இடத்துல கொட்டுனது 40 பொற்காசுகள் கிடையாது. பொய் பேசக்கூடாதுன்னு இருந்த அந்த இளைஞனுடைய உண்மையான நேர்மை. அதுல ஒரு திருடன் கேட்டான், ஏன்டா உன்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் நாங்க உன்னை விட்டுருப்போமே, ஏன் நீ உண்மையை சொன்னன்னு கேட்கும்போது அந்த இளைஞன் சொன்னான், சார் நான் படிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். நான் படிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். இறைவனுடைய நாமத்தை உச்சரிக்கக்கூடிய இந்த வாயால் ஒருபோதும் பொய் பேசக்கூடாதுன்னு எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நானும் பொய் பேச மாட்டேன்னு எங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்ன அந்த இளைஞன் யார் தெரியுமா? ஆன்மீக உலகில் சாதனை புரிந்த இஸ்லாமிய தத்துவவாதி முகைதீன் தான் என்று சொன்னால், உண்மையை பேசுனா அந்த உண்மை நம்மளை வாழ வைக்க என்பதுதான் உண்மை. நடுவர் அவர்களே, தமிழ்நாட்டுல இது போல ஒரு தேர்தல் நேரம். தேர்தல் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல வருமான வரித்துறையினர் போய் எல்லா அரசியல் தலைவர்களுடைய வீட்லயும் போய் சோதனை நடத்துறாங்க. எல்லா அரசியல் தலைவர்களுடைய வீட்டில இருந்தும் பொன்னும் பொருளும் வைரமும் வைடூரியமும் எடுக்கின்ற பொழுது ஒரே ஒரு அரசியல் தலைவருடைய வீட்டில் இருந்து மட்டும் 100 புத்தகங்களைத்தான் கைப்பற்றினார்கள் என்று சொன்னால், இந்த உலகில் நல்ல கண்களை உடைய எல்லோருக்கும் தெரியும் அந்த நல்ல கண்ணு. நல்ல கண்ணையா இறந்து போனதுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் மலர் வளையங்களை வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். ஒருத்த மட்டும் தன் மனதில் இருந்த வார்த்தையை வைத்து அஞ்சலி செலுத்தினான். கொண்ட விருதையெல்லாம் அரசுக்கு கொடுத்துட்ட, இருந்த உயிரையும் மரணத்துக்கு கொடுத்துட்ட, இறந்த உடலையும் மாணவர்களுக்கு கொடுத்துட்ட, நீ நல்ல கண்ணு மட்டும் இல்லையா, நல்ல மனுஷனும் நீதாயான்னு. ஒரு மனிதனுக்கு செல்வாக்கு எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியமானது சொல்வாக்கு என்று சொன்னால், உண்மையை பேசுங்க, உண்மையா வாழுங்க. ஏன்னா உண்மையை பேசி உண்மையா வாழ்ந்தா அந்த உண்மை ஒருபோதும் நம்மளை வீழ வைக்காது என்று புரிந்து கொள்ளுங்கள். அப்பா எக்ஸாமுக்கு நாளைக்கு தான்ப்பா லாஸ்ட் டேட்டு, இன்னைக்கு மட்டும் நீங்க ஃபீஸ் கட்டலனா என்னால எக்ஸாமே எழுத முடியாதுப்பான்னு கண் கசங்கி உங்ககிட்ட சொல்ற உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க, நீ படிச்சதெல்லாம் போதும், இனிமே படிக்க வேணாம் அப்படின்னு ஒரு சின்ன பொய்யை சொல்லுங்க. படிப்பு தான் முக்கியம், படிப்பு தான் நம்மளை உயர்த்துன்னு அம்மாவும் அப்பாவும் சொன்னதுக்கு அப்புறம் படிப்பை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒருத்தன் பரீட்சை எழுதி வந்ததுக்கு அப்புறம் நீ பரீட்சையில ஃபெயிலா போயிட்டுன்னு ஒரு சின்ன பொய்யை சொல்லுங்க. இந்த பொய்யெல்லாம் எப்படி சுகத்தை தராதோ அதுபோல அவர்களுடைய சின்ன சின்ன பொய்களும் சுகத்தை தராது என்று கூறி நல்லது ஒரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்கிரிய பெருமக்களே, 6 பேருக்கும் முதலில் ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு. இந்த சித்திரை திருநாளில் முத்திரை பதிக்கக்கூடிய இந்த தலைப்பில் சின்ன சின்ன பொய்கள் சுகமா சுமையா? எல்லோரும் வீட்டில் பொய் சொல்வது என்பது இயல்பு. நாம் வேடிக்கையாக உண்மை பேசினால் இவர் பெரிய ஹரிச்சந்திரன் பரம்பரையா, மகாத்மா காந்திக்கு பக்கத்து வீடான்னு கேட்பாங்க. நம்ம ஊர்ல பொய் சொல்றவனை பார்த்தா புருடா சுத்துறான், சில பேர் நூல் விடுறான் அப்படிம்பாங்க, சில பேர் சொல்றாங்க கயர் திரிப்பாம்பாங்க, சில பேர் கம்பி கட்டுற கதையா சொல்றாம்பாங்க, சில பேருக்கு கடைசியா சொல்லுவாங்க ரீல் சுத்துறான் அப்படிம்பாங்க. ஒரே வார்த்தையில சொல்லுவாங்க இவன் டுபாக்கூர் அப்படிம்பாங்க. அப்போ பொய்யில எத்தனை வார்த்தை இருக்கா அப்படிங்கிற அச்சம் வருது. ஒரு தீர்ப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்க நிறைய பேர் நேர்மை பத்தி பேசினீங்க, எளிமை பத்தி பேசினீங்க, நாணயம் பத்தி பேசினீங்க, வாய்மை பத்தி பேசினீங்க. எளிமை வேற, வாய்மை வேற. அண்ணா முதலமைச்சரா இருக்கும்போது கூட்டத்துக்கு மணி ஆயிடுச்சு அப்படின்னோடனே சட்டை கிழிஞ்சிருக்குன்னு பிஎஸ்ஓ சொன்னதை கேட்டு, பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் சொன்னதை கேட்டுட்டு வலது பக்கம் போட்டிருக்க இந்த துண்டை, எப்போதும் அண்ணா இப்படி தான் துண்டு போட்டிருப்பாரு, இந்த பக்கம் போட்டுட்டு 45 நிமிஷம் எளிமை பற்றி பேசிட்டு வந்தார். பிஎஸ்ஓ சொன்னார் இதுதான் எளிமைன்னார். எது ஞானயம்? வாழ்ந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கொண்டார், இறப்புக்கு பிறகு பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கொண்டது, உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது, ஆனால் காமராஜ் என்கின்ற பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டதே. அதற்கு பெயர்தான் நாணயம் தவறாமல் வாழ்வது, பொது வாழ்க்கையிலிருந்து நாணயமாக இருப்பது. அப்போது எளிமை வேறு, நாணயம் வேறு. எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் ஒரு மனிதன் இறந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகும் இதயத்தில் வைத்து கொண்டாடக்கூடிய இதயக்கனியாக எம்ஜிஆரை போற்றுவதற்கு ஒரே ஒரு காரணம்தான். யாருக்காவது சத்தியம் செய்துவிட்டு வாக்கு கொடுத்து விட்டால், வாக்கு தவறாமல் வாழ்ந்த தலைவர் என்கின்ற பட்டியல் போட்டால் அதில் எம்ஜிஆர் முதன்மை இடம் பெறுகின்றார்.
அப்ப நாணயம் வேற, எளிமை வேற, நேர்மை வேற, வாய்மை வேற என்பதை நாம் பிரித்து தெரிந்து கொண்டோம். இப்போது இந்த வாய்மை நமக்கு சுகமா சுமையா, அதை மட்டும் பார்த்தா தீர்ப்புக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு ஒரு நிறைய கதை சொன்னீங்க. ராஜா அப்படிதான் கூப்பிட்டார் மந்திரிய, 2 விதையை கொடுத்தாரு. 6 மாசத்துக்குள்ள இதுல தோட்டமாக்கி பூவை பறிக்க வைக்கணும், 1000 பொற்காசு. அடுத்து அவருடைய ட்ரெஷரர் காசாளரை கூப்பிட்டாரு, 2 விதையை கூப்பிட்டாரு. பண்ணிட்டீங்கன்னா 1000 பொற்காசு. மந்திரியை கூப்பிட்டாரு, காசாளரை கூப்பிட்டாரு, படைக்கே தலைமை தாங்கக்கூடிய தளபதியை கூப்பிட்டாரு, 2 விதையை கொடுத்தாரு. 6 மாசத்துல இதை நல்லா தோட்டமாக்கி பூவாக்கினா 1000 பொற்காசு. காளிதாஸ் மாதிரி சாதாரண ஒரு மனிதனை கூப்பிட்டாரு, 2 விதையை கொடுத்தாரு. 6 மாசம் கழிச்சிச்சு. முதல்ல மந்திரி வந்து இந்தாங்க தோட்டத்துல பூத்த பூ அப்படின்னா, தள்ளி நில்லுன்னாரு. காசாளரை கூப்பிட்டாரு, இதோ தோட்டத்துல விளைஞ்ச காய் கனின்னாரு, தள்ளி நில்லுன்னாரு. அடுத்து பக்கத்திலே இருக்கக்கூடிய படைத்தளபதி, இந்த மாதிரி வாசமான மலர் எந்த தோட்டத்திலையும் இல்லை, அது ராஜாவுடைய விதையினுடைய மகிமைன்னார். பக்கத்திலே கை கட்டி இருந்த சாதாரண மனிதனை கூப்பிட்டு 1000 பொற்காசை கொடுத்தாரு. அடுத்து ராஜா சொன்னாரு, இந்த மந்திரியும் தளபதியும் எனக்கே காசு கொடுக்குற காசாளரும் என் பக்கத்தில் இருந்தாலும் இவங்கெல்லாம் நான் கொடுத்த விதையை பயன்படுத்தலை, என்னைய ஏமாத்தணும்னு பொய்யான மண்ணு, பொய்யான விதை, பொய்யான தண்ணி, புருடா விட்டு எங்கேருந்தோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாங்க. இவன் சாதாரண மனிதனாக இருந்தாலும் ராஜாவே கேட்டாலும் இந்தா உன்னுடைய அழுகிய விதைன்னு திருப்பி கொடுத்தான் பாரு, அந்த நேர்மைக்கு 1000 பொற்காசு. அப்ப நேர்மை ஏதோ ஒரு இடத்தில் ஜெயிக்கிறது, பொய்மை ஏதோ ஒரு இடத்தில் தோக்கிறது என்று நினைத்தால் இல்லை. பொய் சொல்வதற்கு ஒரு திறமை வேண்டும், அந்த சொல்லிய பொய்யை நிலைநிறுத்துவதற்கு ஒரு திறமை வேண்டும், அந்த பொய்யை திரும்ப திரும்ப சொல்வதற்கு ஒரு திறமை வேண்டும். ஆனால் வாய்மையோடு செயல்படுவதற்கு எளிமை போதும், உண்மை போதும், நேர்மை போதும், அறம் போதும். இதெல்லாம் துணை பாத்திரம். இப்ப நீங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப பொய் சொல்லணுமா கூடாதா, அது சுகமா சுமையா? எப்போதுமே கவியரசு கண்ணதாசன் எழுதுறார் தன்னுடைய சுயசரிதையில், நான் பலமுறை என் எழுத்திலும் பேச்சிலும் பொய் சொல்லி இருக்கிறேன், ஏனென்றால் பிறருடைய வளர்ச்சிக்கும் மலர்ச்சிக்கும். ஒரே வார்த்தை க்ளோஸ் பண்ணிட்டார், பிறருடைய வளர்ச்சிக்கும் மலர்ச்சிக்கும். கவியரசு கண்ணதாசன். என்னடா கண்ணதாசனே இப்படி சொல்லிட்டாரு, என்ன பண்றதுன்னு பார்த்தேன். ஒரு ஜென் மாதிரி, ஓசோ மாதிரி ஏதாவது ஒரு புத்தகத்தை புரட்ட வேண்டும்னு நினைச்சேன். ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் நான் படித்தேன் நண்பர்களே, புத்தரின் ஜாதக கதை. அதை அற்புதமாக தமிழில் மொழிபெயர்த்து தந்தவர் ஐயா தமிழருவி மணியன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்கின்ற புத்தகம். புத்தரின் ஜாதக கதைகள் என்கின்ற கதையிலிருந்து நமக்கு வடித்து தந்தவர் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இந்த வாய்மை குறித்து அப்படியே எழுதியிருக்கிறார். எப்படி என்றால் வாரணாசி. அந்த வாரணாசி ஒரு அற்புதமான நகரம். ஒரு அரசன் செம்மாந்து அரசாட்சி செய்கின்றான். அவனுடைய அன்பை பெற்ற ஒரு தோட்டக்காரன். அவனுடைய வேலை தோட்டத்தை பராமரிப்பது, பாதுகாப்பது, மலரை பறித்து மன்னனை மகிழ்ச்சிப்படுத்துவது, மனங்கவரும் அற்புதமான காய்கனிகளை தருவது. இதுதான் தோட்டக்காரனுடைய வேலை. அந்த தோட்டக்காரனை அவ்வப்போது ராஜா சந்திப்பார். தோட்டத்தில் ஏதேனும் புதுமை உண்டா, அவ்வப்போது நடப்பதை சொல்வார். ஒரு 6 மாதம் கழித்து திடீரென்று ஒரு நாள் ராஜா கேட்டார், இன்றைக்கு ஏதேனும் மலர்ச்சி உண்டா, புதுமை உண்டா, புரட்சி உண்டா? உண்டு மந்திரி. உண்டு ராஜா என்று 2 பேரையும் மகிழ்வித்தார். மந்திரி சபை கூடியது. அந்த தோட்டக்காரன் சொன்னான், ராஜா, நம்முடைய வளர்ந்து செழித்து மணந்து மனம் வீசக்கூடிய தோட்டத்தில் ஒரு புள்ளிமான், கலைமான் அங்கும் இங்கும் குதித்து ஓடி வருகிறது என்று சொன்னான். ராஜா மயங்கி போனான். எனக்கு மான் வேண்டும் என்றான். அதனால் என்ன, நாளையே பிடித்து தருகின்றேன் என்றான். ஒரே ஒரு விண்ணப்பம் ராஜா, நாளை ஒரு குடுவை நிறைய தேனோடு வாருங்கள், மான் கிடைக்கும் என்றான். ராஜா இப்பொழுதுதான் எல்லோருக்கும் முன்பு அவனை எள்ளி நகையாடினான். மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகின்றாயே, மானுக்கும் தேனுக்கும் என்ன சம்பந்தம் என்றான். ராஜா, நாளை உங்களுக்கு மான் வேண்டுமென்றால் ஒரு குடுவை தேனோடு வாருங்கள் என்றான். மறுநாள் பொழுது புலர்ந்தது. தோட்டக்காரனும் வந்தான், ராஜாவும் வந்தான். குடுவை நிறைய தேன். அரண்மனை கதவுகள் திறக்கப்பட்டது. வாசலெல்லாம் புல்வெளி. அதன் மையப்பகுதி வரை இருக்கக்கூடிய எல்லா புல்லின் மீதும் இந்த தோட்டக்காரன்
தேனை தூவினான், தேனை தூவினான். வழக்கம் போல புள்ளிமான் வந்தது, அது கலைமான். துள்ளி துள்ளி வந்தமான் புல்லை மேய நாக்கை வைத்தது. புல் துணியில் மேலே இருக்கக்கூடிய தேன் துளிக்கு ஆசைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு சாப்பிட்டு நகர்ந்தது. மனித வாடை பின்னே பட்டவுடன் மான் எப்போதும் மிரண்டு ஓடும். ராஜா வந்தார், மந்திரி வந்தார், சேவகன் வந்தார், தோட்டக்காரனும் வந்தார். யாரை கண்டும் ஓடாத மான் அந்த புல்துளி மேலே இருக்கக்கூடிய தேனை நக்கியவாறே அரண்மனையின் கதவுக்குள் அதுவே சென்று அகப்பட்டு மனிதருக்குள் மான் மாட்டிக்கொண்டது. இப்பொழுது கதையை முடித்தான். மான் எப்படி புல் நுனியில் இருக்கக்கூடிய தேனுக்கு ஆசைப்பட்டு அகப்பட்டதோ, மனிதனும் தன் நாவால் பொய் சொல்லி மாட்டிக்கொள்கிறான், அவனே அகப்பட்டுக் கொள்கின்றான். எனவே பிறருடைய வலைக்குள், நாம் பாச வலைக்குள், நேச வலைக்குள் இருக்கலாம். ஆனால் பிறருடைய வாழ்வியல் வலைக்குள் நாம் பொய் சொல்லி மாட்டிக்கொண்டோம் என்றால் அது நரகத்தின் வாசல் படி என்று கதையை முடித்தான். என்னை பொறுத்தவரை எப்போதுமே மூங்கிலுக்கு மரியாதை கிடையாது. அது துளைபட்டு புல்லாங்குழலாக மாறி இசையை வெளியேற்றினால் பாராட்டு பெறுகிறது. மனிதன் என்கின்ற வாழ்க்கையிலும் துன்பம் என்கின்ற துளை வருகின்ற போதும் அதை பொறுமையோடு நாம் காத்து வாய்மையோடு இசையாக வெளியேற்றினால் வசந்த வாசலில் பூபாலம் தினமும் பாடும். இதுவே இன்றைய தீர்ப்பு. மீண்டும் நல்லதொரு நாளில் உங்களை சந்திக்கும் வரை அறுவரோடும் ஜெயா தொலைக்காட்சி தொழில்நுட்ப கலைஞர்களோடும் நிர்வாகத்தோடும் விளம்பரதாரர்களோடும் நன்றி சொல்லி முடிக்கின்றோம். இன்றைய நிலையில் சின்ன சின்ன பொய்கள் மானின் நாக்கில் பட்ட தேனை போல சுமையே.